திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்று சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்கும் சிவனடியார் அவர்கள் திருமதி மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். புஷ்பமா விநாயகர் துதி பாடுங்கம்மா. பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயல் வழி பலமுறை இறையே. சிவாய். திருச்சிற்றம்பலம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சித்ராமா நால்வர் துதி பாடுங்கம்மா. சித்ராமா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். சரி, அடியனே பாடிடுமா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பது போற்றி ஊழிமலி திருவாத ஊர் திரு தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பு கொண்ட வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற சொல்லுக்கு ஏற்றவர் வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் ஞானகுரு. சைவ சித்தாந்த வரிகளுக்கு ஏற்ப அதன் பிரகாரம் வாழ்ந்து வரும் ஒரு முன்னோடி. திருவாசக அமர்வின் கதாநாயகன் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடல்களை இயற்றக்கூடியவர் சிறந்த இசை ஞானி, ஞான குரு, சிறந்த ஊடகவியலாளர் முருகன் அடியார் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். என் பணி தொண்டு செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்ப இறைவனை எந்த நேரமும் வணங்கி அவருக்கு தொண்டு செய்வதையே தனது குறிக்கோளாக கொண்ட சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எண்ணற்ற கோயில்களுக்கு நம்மை அழைத்து சென்று முருகப்பெருமானின் அருளை பெற வைக்கக்கூடியவர். 1453 முருகன் கோயில்களை நமக்கு அறிமுகப்படுத்திய சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருகை வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிவத்திரு மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் சிறந்த ஞான குருவாக திகழக்கூடியவர். சைவ சித்தாந்தங்களுக்கு கலைவாணியாக திகழ்பவர். 7 ஆண்டுகளாக திருவாவடுதுறை ஆதீனம் நடத்தும் திருமுறை மற்றும் சித்தாந்த பேராசிரியராக திகழ்ந்தவர். 20 வருடங்களாக திருவாசக முற்றோதுதலை மிக மிக சிறப்பாக, மிக அருமையாக, மிக அற்புதமாக செய்து வரும்
சிறந்த ஞானி. ஆன்மீக தொண்டு ஆற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள். பழனிக்கு அருகில் உள்ள மடத்தூர் என்ற கிராமத்தில் அருள் பாலிக்கும் முக்கண்ணி அம்மன் உடனாய் அருள்மிகு முக்கண்ணப்பர் சமேதமாக அருள்பாலிக்கும் திருக்கோவிலில் திருப்பணிகள் செய்த மாபெரும் அடியார் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள். அடியார்களுடன் எண்ணற்ற தல யாத்திரைகள் சென்று வந்தவர். கைலாயத்திற்கு கூட 2 முறை செய்து வந்து அந்த அனுபவங்களை அடியார்களுக்கு எடுத்துரைத்த மாபெரும் தொண்டாளர். அடியார்க்கெல்லாம் அடியாராக திகழும் சிவத்திரு மங்கையர்க்கரசி அம்மா அவர்களை குருவாய் வருவாய் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தரும்படி வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடவவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா, மேடை இனி தங்கள் வசம். மிக்க நன்றிமா. நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாதீஸ்வரர் திருவடிகள், அருள் தரும் முக்கண்ணி அம்மை உடனாய அருள்மிகு முக்கண்ணப்பர் திருவடிகள், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகள், சம்பந்த சரணாதை அடிகிற திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தின் சார்பாக குருவாய் வருவாய் என்ற தலைப்பில் திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய எனது அமைப்பாளர் சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன். இந்த குழுமத்தின் மிகச்சிறந்த பணியாளர்களாக செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கும் திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களையும், திரு ஞான் ஸ்ரீதர் ஐயா அவர்களையும், திருமதி பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களையும், திரு முத்துக்குமார் அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி, அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். நம சிவாய நம சிவாய. கண்கணி சதங்கையும் தன்கழல் சேலம்புடன் கொஞ்சவேனன் தந்தை இணை முன்பனின்பகோரி கொண்டு நன் சந்தடமனைந்து நின்றன்பு போல கண்டூர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் செந்துவேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குடிரயந்த முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்டபகிரண்டமும் பொங்கியள வெண்களம் கொண்ட போது பொன்கிரியனம் சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் சிந்தியிலும் எந்த முன் கொஞ்சி நடவெண் கொடும் கந்தவேளே கொங்கை குரமங்கையின் சங்கமலம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை பொடி திருமுகத்தின் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தே பொறுத்து பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாய் வளர்த்துறை இசை
சிவஞான மாமுனிவர் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் என் உள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மனம் மெய் மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கி குருவாய் வருவாய் என்ற தலைப்பில் திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க உள்ளோம். உருவாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த அருமையான பாடல். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானே தனக்கு குருவாக வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். அந்த குருவினுடைய பெருமையை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். ஏன் குரு வர வேண்டும், ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏன் குரு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி முதலில் அதை சிந்தனைக்கு உள்ளாக்குவோம். குரு சீடர்களின் மனத்தில் உள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞானம் என்னும் ஒளியை ஏற்றுவராக நமக்கு குரு இருக்கிறார். குருவில் கு என்பது இருளையும் ரு என்பது விரட்டுபவர் என்ற பொருளையும் கூறுகிறது. எனவே குரு என்றால் இருளை விரட்டுபவர் என்று பொருள். இருளை விரட்டினால் ஜோதியாகிய இறைவன் நமக்குள் தெரிவார். எனவே ஜோதியாகிய இறைவன் நமக்குள் தெரிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் குரு என்பது மிகவும் முதன்மையானவர், மிகவும் முக்கியமானவரும் கூட. இதை எப்படி ஒரு கட்டை இருக்கிறது, அந்த கட்டைக்குள் நெருப்பு இருக்கிறது, ஆனால் அந்த நெருப்பு வெளியே தெரியாது இல்லைங்களா? அந்த கட்டையை 300 கட்டையை கொண்டு நாம் உரசினோமையானால் அந்த கட்டையில் உள்ளிருக்கும் தீயானது வெளிப்படும். அதுபோலத்தான் குருவானவர் நம் இருளை அகற்றி நமக்குள் ஜோதி ஒளியாக இருக்கின்ற பெருமானை வெளியே கொணர்ந்து நமக்கு காட்டுவார். எனவே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் குரு என்பவர் மிகவும் முக்கியமானவர். அதே போலத்தான் இப்ப பசுவிடம் பால் கறக்க வேண்டும் என்றால் முதலில் கன்று குட்டியை நாம் அனுப்புகிறோம். கன்றுக்குட்டி கொஞ்சம் பாலை கறந்த பிறகு பசுமாடு கன்றுக்குட்டி தான் பாலை குடிக்கிறது என்று பாலை மிக வேகமாக சுரக்கும். அதுபோல இந்த இறைவனாவர் கன்றுக்குட்டியாக நம் குருவை அனுப்பி இந்த உயிர்களை எல்லாம் இறைவனுடைய திருவடிக்கு அழைத்து செல்கிறார். எனவே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் குரு என்பவர் மிகவும் முக்கியமானவர், முதன்மையானவர். இதே போலத்தான் சூரிய காந்த கல் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூரிய காந்த கல்லில் தீ பற்ற வேண்டும் என்றால் சூரிய ஒளி வேண்டும். சூரிய ஒளி இல்லை என்றால் இந்த சூரிய காந்த கல்லில் நாம் தீ எழுப்ப முடியாது. அதுபோல ஒவ்வொரு ஆன்மாவில் இருக்கும் இந்த ஆன்ம ஒளியை நாம் இறைவனுடைய திருவடியில் சேர்ப்பதற்கும் இந்த ஒளியை உணர்வதற்கும் இந்த குருவினுடைய உபதேசம் மிகவும் முக்கியம் என்று நமக்கு சைவ சித்தாந்தமும் எல்லா நூல்களும், ஆகமத்திலிருந்து எல்லா நூல்களும் குருவின் அவசியத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவற்றை முறையாக தொடங்கி வணங்குவோருக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் ஒரு பாடலை நமக்காக சொல்லியிருக்கிறார். அது என்ன மூர்த்தி, தலம், தீர்த்தம்? ஒவ்வொரு தலத்திலும் மூர்த்தி சிறப்புடையதாக இருக்கும், ஒவ்வொரு தலத்தில் அந்த தலம் சிறப்புடையதாக இருக்கும், வேறொரு தலத்தில் அதனுடைய தீர்த்தம் சிறப்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூன்றும் சிறப்புடைய ஒரு தலத்திற்கு சென்று நாம் இறைவனிடம் வழிபாடு செய்ய வேண்டும். என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், எனக்கு ஒரு நல்ல குருவை நீ உபதேசம் செய்கின்ற ஒரு நல்ல குருவை தர வேண்டும் என்று நாம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் கேட்கிறார். இது என்னங்க புதுமையா இருக்குது? பூசாரி நாம் சாமி வேணும்னா பூசாரிய வேண்ட சொல்லி சாமி சொல்றார் இல்லைங்களா? அப்ப இறைவனிடம் ஒரு நல்ல குரு வேண்டும் என்றால் இறைவனிடம் போய் முறையிட வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் சொன்னால் இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு இல்லைங்களா? அத ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வரலாற்றின் மூலம் சொன்னால் நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமானவர் திருக்கச்சி நம்பி அவர்கள். வைணவ ஆழ்வார்களில் ஒரு மிக சிறந்த ஆழ்வாராக இருந்தவர் திருக்கச்சி நம்பி அவர்கள். அவர்கள் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். வரதராஜ பெருமாளுக்கு பூ மாலைகளை எல்லாம் கட்டி கொடுப்பது, அவருக்கு நெய்வேத்தியம் தயாரிப்பது,
அவருக்கு என்னன்னா அவருக்கு ஆலவட்டம் வீசுவது, ஆலவட்டம் வீசுவது என்றால் விசிறி வீசுவது என்று பொருள். இது போன்ற கைங்கரிகளை செய்தது மட்டும் அல்லாமல் அந்த காஞ்சி வரதராஜ பெருமாளோடு பேசுகின்ற தன்மையும் பெற்றவர் இந்த திருக்கச்சி நம்பி அவர்கள். பெருமானுடைய பேசுவார். அவர் ரொம்ப தோழமையோடு, எப்படி சுந்தர பெருமான் சிவபெருமானோடு தோழமையோடு பேசினார்கள் அல்லவா, அதையெல்லாம் நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் 7ஆம் திருமுறையில் கண்கூட காணலாம். சரிங்களா? அது மாதிரி இவரும் பெருமாளோட ரொம்ப அணுக்கமாக பேசுவார். சாமி, இன்னைக்கு என்ன பண்ண, நான் செய்த நைவேத்தியத்தை சாப்பிட்டியா, இந்த மாலை நல்லா இருக்கா அப்படின்னு இறைவனோட பேசக்கூடியவர் இந்த கச்சி நம்பி அவர்கள், திருக்கச்சி நம்பி அவர்கள். அப்ப ஒரு நாள் இந்த திருக்கச்சி நம்பியுடைய நண்பர் ஒருவர், நீதான் பெருமாளோட ரொம்ப நண்பராக பேசி கொண்டிருக்கிறாயே, எனக்கு ஒரு கேள்விக்கு நீ பதில் கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். திருக்கச்சி நம்பி அவர்களும் அப்படியே ஆகட்டும், இத பெருமாளிடம் கேட்பதற்கு என்ன தயக்கம், சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் எப்பொழுது வைகுந்தம் அடைவேன் என்று, அதாவது அப்படி கூட கேட்கல, அவர் என்ன கேட்கிறார், எனக்கு வைகுந்தம் கிடைக்குமா என்று கேட்கிறார். அவருடைய நண்பர், திருக்கச்சி நம்பியுடைய நண்பர் என்ன கேட்கிறார்னா, எனக்கு வைகுந்தம் கிடைக்குமா என்று பெருமாளை கேட்டு சொல் என்று சொல்லுகிறார். உடனே திருக்கச்சி நம்பியும் பெருமாளிடம் போய், இப்படி எனது நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பெருமானே என்று சொல்லி அவனுக்கு வைகுந்தம் கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்கிறார் என்று சொன்னார். உடனே பெருமாளும், அதாவது காஞ்சி வரதராஜ பெருமாள் என்ன சொல்லுறார், அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு, அவர் ஒரு சிறந்த அன்பர், சிறந்த அடியார், அவர் பல கைங்கரியங்கள் எனக்காக செய்திருக்கிறார், அதனால் அவருக்கு கட்டாயம் வைகுந்தம் உண்டு என்று சொல்லுகிறார். அதையும் இப்படி கேட்ட முன்னையும் அவருக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தது திருக்கச்சி நம்பிக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, நமக்கும் வைகுந்தம் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு இவர் என்ன கேட்டார், எனக்கு வைகுந்தம் கிடைக்குமா என்று கேட்கவில்லை, எனக்கு எப்பொழுது வைகுந்தம் கிடைக்கும் என்று கேட்கிறார். சரிங்களா? அப்ப என்ன நினைச்சு கேட்கிறாருன்னா, நாம வரதராஜ பெருமாளுக்கு இவ்வளவு கைங்கரியம் செய்யறோம், அவ்வளவு பேசுறோம், இவ்வளவு பேசும் பொழுது பெருமாள் நமக்கு வைகுந்தம் கட்டாயம் கொடுப்பாரு, அதனால எப்ப கொடுப்பாருன்னு மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்பொழுது வைகுந்தம் கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வைகுந்தம் கிடையாது போ அப்படிங்கிறார். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நான் இத்தனை நாள் உனக்கு இவ்வளவு கைங்கரியங்களை செய்திருக்கிறேனே, எனக்கு வைகுந்தம் கிடையாதா அப்படின்னும், நீ வீசினதற்கும் நான் பேசினதற்கும் சரியாக போய்விட்டது, அதனால உனக்கு வைகுந்தம் கிடையாதப்பா என்று சொல்லுகிறார். அப்போ நான் வைகுந்தம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருக்கச்சி நம்பி பெருமாளிடம் கேட்டபோது பெருமாள் சொல்றாராம், நீ ஒரு சிறந்த குருநாதரை தேர்ந்தெடுத்து அவரிடம் உபதேசம் பெற்றால்தான் நீ இந்த வைகுந்த பதவி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உடனே திருக்கச்சி நம்பி அவர்களும் பெருமாளை வணங்கிவிட்டு ஒரு பெரிய குருநாதர், பெருநம்பி என்ற குருநாதரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் உபதேசம் பெற்று திருவடி அடைந்தார், வைகுந்தம் அடைந்தார் என்பது வரலாறு. சரிங்களா? இது உண்மையில் நடந்த வரலாறு. எனவே இறைவனும் கூட பேசுபவராக இருந்தாலும் நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் குருநாதர் என்பவர் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சைவ சித்தாந்தத்தில் உந்தியார் என்ற ஒரு நூல் உழைக்கிறது. அந்த உந்தியாரில் குருவின் பெருமையை பற்றி சொல்லுகிறார் அதனுடைய ஆசிரியர். என்ன சொல்லுகிறார் என்றால், மூளை இருந்தவரை முற்றத்தை விட்டவர் சால பெரியவர் என்று உந்தி பெற, தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற என்று சொல்லுகிறார். அது என்ன மூளையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டது அப்படின்னா, இங்க இருக்கிற அன்பர்கள்லாம் எந்த அளவுக்கு சைவ சித்தாந்தம் தெரியும் என்பது எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த சைவ சித்தாந்தத்தின் தொடக்க நிலையை ஒரு கோடிட்டு காட்டிவிட்டு நான் இந்த பாடலுக்குள் செல்கிறேன். அதாவது மூளையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டார் அப்படின்னா, மூளையில் இருந்தது என்பது சகலத்தில் இருப்பது, முற்றத்தில் விட்டது என்பது நமக்கு திருவடியை கொண்டு போய் சேர்த்துவது. சரிங்களா? அப்போ இறைவனை உயிரினுடைய பயணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுவது எது என்றால், உயிரானது கேவல நிலையிலிருந்து சகலத்துக்கு திரும்ப முக்தி நிலையை அடைகிறது. கேவலத்தில் உயிரானது ஆணவ மலத்தோடு கட்டுண்டு காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணில்லாத குளவி போல இந்த உயிரானது கிடக்கிறது. அப்ப அந்த உயிருக்கு இறைவன் சூக்கும உடலை வழங்குவார்.
அதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல வருது. நான் கொஞ்சம் எளிமையா சொல்லிட்டு போறேன், சரிங்களா? அந்த சூக்கும உடம்பில் மனம் என்ற கருவி வரும். அந்த மனம் என்ற கருவி உயிருக்கு வந்த பிறகு இந்த உயிர் என்ன நினைக்கும் தெரியுமா? ஐயோ, இப்படி இருட்டறையிலேயே இருக்கிறோமே, நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்தா தேவலையே அப்படின்னு இந்த உயிர் நினைக்கும் போது, இந்த உயிரை இந்த பெருமான் எடுத்து தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த சகலத்தில் கொண்டு வந்து விடுவார். சகலம் என்பது நாம இப்ப வசிக்கிற இடம்தான் சகலம். அப்ப உயிரினுடைய பயணமானது கேவலத்திலிருந்து தொடங்கி சகலத்துக்கு வந்து திரும்பவும் முக்தியாகிய இறைவனுடைய திருவடியை அடையும். அப்ப நமக்கு ஆணவ மலம் என்ற அழுக்கு இருக்கிறது. அந்த அழுக்கு முழுவதும் நீங்க பிறகு இந்த உயிரானது இறைவனுடைய திருவடியை அடையும் என்று சொல்லப்படுகிறது. உயிரினுடைய பயணம் இப்படித்தான், கேவலம் சகலம் சுத்தம் என்ற நிலையில் உயிரினுடைய பயணம் நமக்கு இருக்கின்றது. அப்ப இந்த மூலையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டவர் அப்படிங்கிறது என்னது? சகலத்தில் இருந்த உயிர்களை இறைவன் திருவடிக்கு கொண்டு சேர்த்தவர் சால பெரியவர். சால பெரியவர் யார்? குருநாதர் தான் ஒவ்வொரு உயிரையும் சகலத்தில் இருந்து இறைவனுடைய திருவடியை கொண்டு சேர்ப்பவர் என்று இந்த உந்தியார் ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் என்றால் தவத்தில் பெரியவர் என்று சொல்லுகிறார். தவத்தில் பெரியவர் என்றால் என்ன அர்த்தம்னா, நாம பிறவியில் செய்த தவத்தின் காரணமாகத்தான் நமக்கு குரு வந்து இந்த நில உலகில் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைப்பார். அதத்தான் சிவஞான போதம் இன்று இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. நாம் செய்த சரியை கிரிய யோகம் இந்த தவத்தின் காரணமாகத்தான் குருவானவர் நமக்கு வாய்க்கப்படுவார். நாம் நிறைய தவம் செய்திருந்தால் பெருமானே நமக்கு குருவாக வந்து வாய்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த தவத்தில் தலைவராக நமக்கு குரு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த குருவினுடைய முக்கியத்துவத்தை இந்த உந்தியார் ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். வாரியார் வந்து ஒரு பொழிவுக்கு போயிருந்தாராம், ஒரு சொற்பொழிவுல இருக்கிறார். அவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப ஒருவர் இருந்து கேக்குறாராம், சாமி, நான் கடவுளை என்னால காண முடியுமா அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு வாரியார் சொல்றாராம், கட்டாயம் காண முடியும், ஆனா அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை நான் கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரும் சரிங்க சாமி, நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப வாரியார் சொல்றாரு, உன்னுடைய உடம்பை நீ முழுமையாக பார்த்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, என்னங்க சாமி இப்படி சொல்லிட்டீங்க? என்னுடைய கண்ணு, காது, மூக்கு, தொடை எல்லாத்தையும் நான் தினமும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், என்னுடைய உடலை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப உன்னுடைய உடம்பின் முதுகு பகுதியை நீ பார்த்திருக்கிறாயே அப்படிங்கிறார். ஐயோ சாமி, நான் பார்த்ததே இல்லைங்களே, அறியாம தெரியாம சொல்லிட்டேங்க, என்னுடைய பின்பகுதியை நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப முன்பகுதியில எல்லாத்தையும் பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் சாமி அப்படின்னு. உன்னுடைய முகத்தை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க சாமி, என்னுடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ உன்னுடைய முகத்தை, முன்புறத்தில் இருக்கிற முகத்தையும் பின்பகுதியில் இருக்கிற உடம்பினுடைய பகுதியும் எவ்வாறு காண்பாய் என்றால், அதற்கு 2 நிலை கண்ணாடிகள் வேணும் சாமி. முன்னாடி ஒரு நிலை கண்ணாடியும் பின்னாடி ஒரு நிலை கண்ணாடியும் இருந்தால், முன்னாடி இருக்கிற நிலை கண்ணாடி வழியாக இந்த முகத்தை பார்த்து கொள்ள முடியும், பின்னாடி இருக்கிற நிலை கண்ணாடியின் வழியாக இந்த முதுகை நான் முன் கண்ணாடி வழியாக நான் பார்த்துக் கொள்வேன், பின்னாடி கண்ணாடி வழியாகவும் நான் பார்த்துக் கொள்வேன். எனவே என்னை பார்ப்பதற்கு 2 நிலை கண்ணாடிகள் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உன்னை பார்ப்பதற்கு 2 நிலை கண்ணாடிகள் தேவை. முன்னை இந்த சீவார்த்து ஈமொழித்து அழுக்கொடு தெரியும் சிறுகுடில் இது சிதையாதே என்று மாணிக்க வாசகர் சொல்லுவது போல, இந்த உடம்பானது ஒரு நாள் தீக்கு இரையாக போகிறது, இந்த மண்ணுக்கு இரையாக போகிறது. அப்படிப்பட்ட இந்த உடம்பை பார்ப்பதற்கே நமக்கு 2 நிலை கண்ணாடிகள் வேண்டும் என்றால், இறைவனாகிய பரம்பொருளாகிய இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கட்டாயம் வேண்டும் என்று வாரியார் சொல்லுகிறார். எனவே இந்த உடம்பை பார்ப்பதற்கும் இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் நமக்கு திருவருளும் குருவருளும் ரொம்ப முக்கியம் என்பதையும் வாரியார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுபோல களிறு என்ற ஒரு சைவ சித்தாந்த நூல் இருக்கிறது. அதில் களிறு ஆசிரியர் திருக்கடவுர் உயவந்த தேவனார் என்ன சொல்லுகிறார் என்றால், சாத்திரத்தை போதுமாறு சத்குருவின் தன்வசன மாற்றத்தே வாய்க்கும் நலம் வந்து உருமோ, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனித்திடுமோ, தென் நீர்மையதால் இதனை செப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா,
இந்த ஆன்மீகத்தை பயில்வதற்காக நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது இல்லைங்களா? எத்தனையோ கணக்கில் அடங்காத புத்தகங்கள்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் பயில்வதற்கு நமக்கு நேரம் கிடையாது. எல்லா நூல்களையும் பயின்றாலும் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. அதற்கு நம்மை கரெக்டான பாதையில், ஒரு நேரான பாதையில் அழைத்து செல்வதற்கு நமக்கு குருவானவர் முக்கியம், அவசியம். இறைவனுடைய திருவடியை அழைத்து செல்வதற்கு குருவினுடைய உதவி நமக்கு மிகவும் இன்றியமையாதது. அது எப்படி அப்படின்னா, இந்த கடல்ல நீர் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு பெரிய கடல், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம் உடைய கடலை நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அந்த தண்ணி நம்மளுடைய தாகத்தை தீர்க்காது. ஆனால் இந்த கடலிலுடைய தண்ணி ஆவியாகி மேலே சென்று மழை நீராக, நல்ல நீராக பொழியும் பொழுது, அந்த நீரை குடிக்கும் பொழுது நமக்கு அந்த தாகம் தணிகிறது. அதுபோல இந்த கடல் போன்ற நூல்கள் இருந்தாலும் குருவானவர் அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப நமக்கு உபதேசம் செய்தாலொழிய நாம் இறைவன் திருவடியை அடைய முடியாது என்று களிறு ஆசிரியர் நமக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார். எனவே நமக்கு சிவபெருமானே தான் குருவாக வருவார் என்று நமக்கு சாத்திரங்கள் சொல்லுகின்றன. இங்கு நமக்கு சிவபெருமானே முருகன், முருகனே சிவபெருமான். எனவேதான் குருவாக வருவாய் அருள்வாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதரும் குருவாக முருகனே வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். இப்பொழுது இந்த இனி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது என்று 8ஆம் நூற்பாவில் சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் சரியை கிரியை யோகம் என்ற தவத்தை செய்தால்தான் ஞானம் என்ற படியை அடைய முடியும். சரியை என்றால் உடலால் செய்வது, கிரியை என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்வது, யோகம் என்றால் உள்ளத்தால் மட்டும் செய்வது. இப்படி இந்த 3 படிநிலைகளையும் தவத்தை செய்தால்தான் ஞானம் என்ற படி நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் நமக்கு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தனிபாதம் வரும் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. அது என்ன இருவினை ஒப்பு அப்படின்னா, எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அதை கொண்டாடக்கூடாது, எவ்வளவு துக்கம் வந்தாலும் அதில் அழுந்தக்கூடாது. இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இதைத்தான் பெரிய புராணம் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் 70 வயதில் உளவார பணி செய்யும் பொழுது சிவபெருமான் அவரை சோதிப்பதற்காக தங்க தட்டுக்களை எல்லாம் அந்த உளவார பணியில அந்த உளவாரம் செய்த இடத்தில் போட்டாராம். பெருமான் திருநாவுக்கரசர் அதையும் குப்பையாக நினைத்து எடுத்து வெளியே வீசினார். அதான் ஓடும், ஓடும்னா ஓடு, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். யாரெல்லாம் இந்த ஓட்டையும் செம்பொன்னையும் ஒரே ஒன்று என்று கருதுகிறார்களோ அவர்கள்தான் இருவினை ஒப்பு உடையவர்கள் என்று பெரிய புராணத்தில் அடியார்களின் சிறப்பு பற்றி சொல்லும் போது சேக்கிழார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் மண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலினர் விளங்கினார் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் இருவினை ஒப்பு படைத்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்ன இருந்தால், இறைவனை அன்போடு வணங்க வேண்டுமே தவிர எனக்கு உன்னுடைய திருவடி கூட தேவையில்லை என்று சொல்லுவார்களாம். அப்படியாக இந்த ஜீவன் முக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அடியாரின் சிறப்பை கூறும் போது பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவ்வாறு செய்கிறார். இப்படி இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம்னா ஆணவ மலம் தனது செயலை இழற்றது. இப்படி இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினி பாதம் அப்புறம் தான் கிடைக்கும். சத்தினி பாதம் என்றால் அருள் வீழ்ச்சி. இந்த இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் நமக்கு அடைந்தால்தான் சத்தினி பாதமாக இறைவனே நமக்கு குருவாக வருவார் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்படி யாரெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உள்நின்று இருக்கின்ற சிவபெருமானே குருவாக வருவார் என்று சொல்லுகிறார். ஏன் சிவபெருமானே குருவாக வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஏன் சிவபெருமானே குருவாக வருவார் என்றால், இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நமக்கெல்லாம் எளிதில் விளங்கும். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தையை ஒரு நல்ல மருத்துவரிடம் எடுத்து செல்வோம். அந்த மருத்துவர் ஏமா காய்ச்சல் வந்துச்சு, நைட்டு என்ன உணவு கொடுத்தீங்க, இந்த குழந்தை தண்ணியில விளையாண்டுச்சா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்ப அந்த கேள்விக்குரிய தகுந்த பதிலை சொல்லுபவர்கள் அந்த பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த குழந்தை நைட்டு என்ன சாப்பிட்டுச்சு, அதுக்கு எப்படி எந்த தண்ணியில விளைஞ்சிச்சு, இதனால காய்ச்சல் வந்துச்சு அப்படிங்கிற காரணம் அந்த குழந்தையை சுற்றியுள்ள அந்த பெற்றோர்களுக்குத்தான் தெரியும்.
அப்பதான் அதற்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவர் கொடுக்க முடியும். அது போலத்தான் இந்த சிவபெருமான் எப்பொழுதும் நம்ம உள்ளேயே இருக்கிறாருங்க, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்கு தான் நம்மளை பத்தி முழுமையாக அறிய முடியும். இந்த மங்கையர்க்கரசி யார், இந்த மங்கையர்க்கரசிக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த உள்ளிருக்கிற சிவபெருமான் தான் இந்த மங்கையர்க்கரசை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அவர்தான் இந்த மங்கையர்க்கரசிங்கிற உடம்பு, இந்த உயிரானது, இந்த உயிர் பக்குவம் அடைந்த பிறகு அவரே குருநாதராக வருவார் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் திருவருட்பயனில் உமாபதி தேவநாயனார் அகத்தொரு நோய்க்கு உள்ளினர் அந்தி அதனை சகத்தவரும் காண்பாரோ தான் என்று இந்த குறளின் மூலம் நமக்கு அன்பாக விளக்கிறார். இந்த சொன்ன பொருள் தான் அந்த குறளுக்கு. எனவே சிவபெருமான் தான் நமக்கு குருவாக வருவார். எந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் சிவபெருமான் தான் குருவாக வருவார் என்பதை சைவ சித்தாந்தம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகின்றது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இது ஒரு நேர்முக வகுப்பாக இருந்தா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கலாம். இது ஒரு ஆன்லைன் வகுப்பாக இருக்கனால் கேள்வியை கேட்டு நானே அதற்கு பதில் சொல்லுகிறேன். எப்படின்னா, இப்ப இந்த உடம்பு ஆனது நான் சொன்னேன் இல்லைங்களா, சீவாத்து ஈ மொய்த்து அழுக்கொடுது திரியும் சிறுகுடல் இது சிதையாதே என்று மாணிக்க வாசகர் சொன்னார் இல்லைங்களா. அதுபோல இந்த உடல் ஒரு நாள் தீக்கிரையாக்கப்படும், இல்லது மண்ணில் புதைக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். மெய் என்ற பெயர் யாருக்கு உரியது என்றால் இறைவனுக்கு உரியது. ஆனால் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏன் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த மெய்யான இறைவன் நம்முள்ள இருப்பதனால்தான் இந்த உடம்புக்கு மெய் என்று வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கீரைக்கார அம்மா கீரை வித்துட்டு போச்சுன்னா, அந்த அம்மா பேரு தனலட்சுமியா இருந்தா தனலட்சுமினா கூப்பிடுவோம். நாம இந்த அம்மா பேரே நமக்கு தெரியாது. என்ன சொல்லுவோம், கீரைக்கார அம்மா இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி பாய் வித்துட்டு இருந்தா பாய் விற்கிறவரே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுபோல இந்த உடம்புக்குள் மெய்யாகிய இறைவன் இருப்பதனால் இந்த உடம்பை நாம் மெய்யென்று அழைக்கிறோம் என்று நமக்கு சைவ சித்தாந்தம் ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. அடுத்ததாக சைவ சித்தாந்தம் சிவபெருமானே குருவாக வருதல் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த திருமுறைகளும் சொல்லியிருக்காங்க. யார், உமையவள்ளி மாணிக்கம் என்பவர்கள் இறைவன் நம்முள் இருப்பதால் தான் நாம் மெய்யென்று அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி உமையவள்ளி அவர்களே. அடுத்ததாக சிவபெருமானே குருவாக வருதல் என்பதை பற்றி குருவின் வருகையை இந்த திருமுறைகளும் சித்தாந்தமும் எப்படி நமக்கு சொல்லுகின்றது என்பதை நாம் சிந்திக்கலாம். இப்போ நம்ம உந்தீபர ஆசிரியர் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீபர தானாக தந்ததென்று உந்தீபர என்று சொல்லுகிறார். இதில் என்ன பொருள் என்றால், அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் அப்படிங்கிறார். இறைவன் தனக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதவன், யாரொருளாலும் அறியப்படாத முழுமுதற் பொருளாக இருக்கின்றவன் பெருமான். ஒரு நாமம் இல்லாதவன் இல்லைங்களா. அதனால்தான் திருமாலும் நன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கட்டாமோ என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். இப்பொழுது நான் போயிட்டு இருக்கிறேங்க, மங்கையர்க்கரசின்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன், திரும்பி பார்ப்பேன் இல்லைங்களா. சாந்தி அம்மா அப்படின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேனா, திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா என்னுடைய பெயர் என்ன, மங்கையர்க்கரசி, அதனால திரும்பி பார்ப்பேன். ஆனால் இறைவனுக்கு 1000 திருநாமங்களாம். அதனால அவர் என்ன பெயர், யார் என்ன பெயர் அழைத்துட்டு கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்ப்பார். அதனால்தான் ஓருருவம் ஒரு நாமம் இல்லாருக்கு 1000 திருநாமம். 1000 திருநாமம் என்பது ஒரு வரைமுறைக்காக சொல்லுகிறது. 1000ஐயும் தாண்டி திருநாமங்கள் உடையவர். அப்படி தனக்கென ஒரு வடிவம் இல்லாதவர், யாவராலும் அறியப்படாத முழுமுதற் கடவுளாகிய ஒரு நாமம் இல்லாதவனாகிய பெருமான், அகலமாக இருக்கின்ற பெருமான் சகலமாய் வந்தது என்று பெயர். சகலமாக வந்ததென்று உந்தீபரன் சொல்றார். சகலமாய் வந்தது என்றால் குருவாக வந்திருக்கிறார். சிவபெருமானே குருவாக வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார் என்றால் தானாக வந்ததென்று உந்தீபர என்று சொல்லுகிறார். தானாக வந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாமம் இல்லாதவன் தானாக வந்தது பக்குவம் வாய்ந்த உயிருக்கு சிவமாம் தன்மை கொடுத்து பெருவாழ்வு எய்தும்படி அருள் செய்தார். தானாகத்தான் வந்தார். மாணிக்க வாசகர் பக்குவம் பெற்ற ஒரு அடியார். அவருக்கு திருப்பெருந்துறையில் குருந்த மரத்துக்கடியில் பெருமான் தானாகத்தானே வந்தார். அவருக்காக காத்திருந்தார். எப்பொழுது மாணிக்க வாசகன் என்ற பெருமான் வென்ற அடியார் வருவார், அவருக்கு நயன தீட்சையும் பரிசு தீட்சையும் திருவிடி தீட்சையும் சாக்கர தீட்சையும் கொடுப்போம் என்று பெருமான் காத்திருந்த மாணிக்க வாசகருக்கு தீட்சை கொடுத்தார் இல்லைங்களா.
அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு பக்குவப்பட்ட அடியாருக்கு பெருமான் தானாக வந்து குருவாக அருள் செய்வார் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது என்னன்னா சிவமான் தன்மை கொடுப்பார். சைவ சித்தாந்தம் வந்து இதுல ரொம்ப ஆணித்தனமான கருத்து சொல்லுகிறது. யாருமே சிவனாக நாம் யார் இந்த உயிர்களுமே சிவமாக ஆக முடியாது. ஆனால் சிவமாம் தன்மையை பெறலாம் என்று சொல்லுகிறது. அது என்ன சிவமாம் தன்மை அப்படின்னா, இறைவனுடைய எண் குணங்களும் இந்த உயிர்களுக்கு படியும். ஆனால் அது இறைவன் ஆக முடியாது என்று சொல்லுகிறது. அதைத்தான் மெய்கண்டார் சிவஞான அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு அப்படின்னு சொல்கிறார். என்ன பொருள் என்றால், அறிவுடைய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை, அறிவற்ற பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு உடைமை என்று சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் நம்ம குழந்தை பிறந்த பிறகு இது என்னுடைய குழந்தைன்னு சொல்றோம். இல்ல, அதெல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். நாமெல்லாம் வாடகை தாய்மார்கள். அந்த குழந்தைகளை வாடகைக்கு இருந்து பெற்றுக் கொடுக்கிறோம். எனவே நாம் எல்லாம் நாம் எல்லாம் இறைவனுடைய அடிமைகள் என்று சைவ சித்தாந்தம் ஆணித்தனமாக சொல்லுகிறது. இந்த தானே வந்து நமக்கு அருள் செய்வார் என்பதை சிவஞான போதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மாணிக்க வாசகர் சொல்றாரு, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருடும் என்று சொல்லுகிறார். மேலும் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தான் சொல்கிறார். தானே வந்து உள்ளம் புகுந்து இந்த அடியாருக்காக அருள் செய்தான் என்று சொல்கிறார். எனவே பக்குவப்பட்ட அடியார்களுக்கு சிவபெருமான் தானாக வந்து அருள் செய்வான் என்பதை நமது சாத்திரங்கள் நமக்கு நிறுவுகின்றன. சிவஞான போதம் இதைத்தான் சொல்லுகிறது. தன்னை அறிவித்து தான் தானா செய்தானே அப்படிங்கிறார். அதாவது தன்னை அறிவித்துக் கொண்டு தானாக வந்து பெருமான் நமக்கு இந்த கருணைகளை எல்லாம் செய்வார் என்று சொல்லுகிறது. திருவருட்பயனிலும் உமாபதி தேவநாயனார் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னிலைமை மண்ணுயிர்கள் தாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உயிர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் சக்தியாக அம்மையோடு இருந்து காட்சி கொடுக்கின்றார் என்று இருக்கிறார் என்று திருவருட்பயனில் உமாபதி தேவநாயனார் ஒரு அழகான குறளை நமக்காக பதிவு செய்கிறார். எனவே அதனால்தான் மாணிக்க வாசகரும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்றார். யாரெல்லாம் சித்தத்தை சிவமாக ஆக்கிறார்களோ அவர்கள் செய்ததெல்லாம் தவமாக மாறும் என்று சொல்கிறார். மேலும் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று மாணிக்க வாச வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம். அதாவது தானாக தந்தது என்பதற்கு வேறொரு பொருளும் சொல்லுகிறார்கள். என்ன என்றால், இந்த இறைவன் தானாக வந்து கருணை உள்ளத்தோடு இந்த உயிர்களுக்கு உய்வை காட்டுகிறார். அவருடைய கருணையும் உண்டு. அதை தவிர இந்த உயிர்களுக்கு வந்து உயிர்கள் திறமையற்றது. இந்த உயிர்களின் திறமையினால் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அதைத்தான் மாணிக்க வாசகர் எளிய வழியில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் அருளாலே அவைந்தாள் வணங்கி, அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்றாலும் நமக்கு அவனுடைய அருள் வேண்டும். அதுபோல இந்த உயிர்கள் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு தெரியாது, அதுவெல்லாம் அட முடியாது. அதற்கு வந்து அவன் அருளும் குருவினுடைய அருளும் வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த குருவான அந்த இறைவன் எப்படி நமக்கு வருகிறார் என்றால், உருவம், அருவுருவம், அருவம், இந்த மூன்று நிலையிலும் இறைவன் வந்து நமக்காக வந்து நமக்கு நம்மைய வந்து கடை தேற்றுவதற்காக வந்து நம்மை ஆட்கொள்கிறார். அப்படி எண்குண வடிவமாக நிற்கின்ற இறைவன் முழு நிறை உடைய பொருள், யாரும் காண முடியாது. ஆனால் அவர் உயிரின் மீது இரக்கம் கொண்டு திருமேனி தாங்கி வந்து நமக்கெல்லாம் அருள் செய்கிறார். அப்படி குருவாகத்தான் வந்து ஒவ்வொரு உயிரையும் இறைவன் ஆட்கொள்வார் என்பது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற அருணகிரியாரின் வாக்குகளை மெய்யாக்கி கொண்டிருக்கிறது இந்த சைவ சித்தாந்தம். அடுத்தாக தானே வந்து அருளுவான் என்பதற்கு மாணிக்க வாசகர் பல சான்றுகளை நமக்காக தருகின்றார். அரிக்கும் பிரம்மருக்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளை நம் கொட்டாமோ என்று மாணிக்க வாசகருடைய வரிகள். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அவரை இல்லாத தேவர்களுக்கும் திருவடியை காட்ட முடியாத சிவபெருமான் எனக்கு வந்து தானாக வந்து எனது உள்ளத்தை உருக்கும் வண்ணம் தானாக வந்து எனக்கு அருள் செய்தார். அப்படி அருள் செய்வதை பார்த்து இந்த உலகமெல்லாம் சிரிக்கின்றது, நீ அதை பார்த்து தெள்ளேனம் கொட்டுவாயாக என்று சொல்லுகின்றார். அப்படி தானாக வந்து இறைவன் எனக்கு அருள் செய்ததை மாணிக்க வாசகர்கள் நிறைய இடங்களில் திருவாசகம் முழுவதும் பதிவு செய்கிறார். திரு அம்மானையில் சொல்லுகிறார்,
பாரார் வீசும் பொள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராடும் காண்டற்கு அறியாய மக்களிய பேராளன் தென்னன் பேருந்துரையான் பிச்சேற்றி வாராவழியருளி வந்தன் மூலம் புகுந்த பேராசை வாரியனை பாடுதுங்கா நம்மானாய் என்று சொல்லுகிறார். வாரா வழியருளி, எனக்கு இந்த பிறவி துன்பத்தை தராமல் என் உள்ளம் வந்து என் உள்ளம் புகுந்து அவராய் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து இந்த பேராசை ஆகிய இன்பத்தை எனக்கு தருகின்றார். அப்படிப்பட்டவனை நீங்கள் எல்லாம் பாடுங்கள் என்று அம்மானையில மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அடுத்ததாக சாத்திர நூல் திருமுறைகளில், அதாவது திருமுறைகளில் திருமந்திரம் என்ற நூல், திருமந்திரர் என்ன சொல்றார் அப்படின்னா, குருவே சிவம் என கூறினான் நந்தி என்று சொல்லுகிறார். நமக்கு குருவாக சிவனாகத்தான் வருவார் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சிவஞான போதத்தில் மெய்கண்டார் என்ன சொல்றார் அப்படின்னா, 8ஆம் நூற்பால சொல்றார். 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்று சொல்லுகிறார். இந்த நூற்பாவினுடைய பொருள் என்ன என்றால், ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். அவன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறான். யார் கூட்டிட்டு வேட்டைக்கு போறார் அப்படின்னா, தன்னுடைய மகனாகி இளவரசனை கூட்டிக் கொண்டு, இளவரசன் சின்ன பையன், அவனை கூட்டிட்டு அவர் வேட்டைக்கு போறார். அப்படி வேட்டைக்கு போகும் பொழுது, வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இளவரசன் தொலைந்து விடுகிறார். இவரும் இந்த மன்னரும் தேடி தேடி பாக்குறாரு, எங்கேயுமே இளவரசனை காணல. உடனே என்ன பண்றது, 2 நாள் தேடி 3 நாள் தேடி படைகளை எல்லாம் விட்டு தேடி எங்கேயும் காண முடியாம திரும்ப நாட்டுக்கு ஆட்சி செய்ய வேண்டுமே, அதனால திரும்ப நாட்டுக்கு வந்துடுறார் அவர். அப்படி வந்த உடனேயும் இந்த இளவரசனானவர் அங்கிருக்கிற வேடுவர்களுடைய கையில சிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, அந்த வேடுவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அவர்கள் என்ன உடை உடுத்துகிறார்களோ அதை உடுத்துகிறார். அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை சாப்பிட்டு வேடுவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு, மன்னர் திரும்பவும் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பையன் இளவரசன் என்னமா இப்ப பெரிய மன்னனாக பெரியவனாக வளர்ந்து விட்டான். அப்ப அங்க போன உடனே அந்த தந்தைக்கு தன்னுடைய மகனை கண்டுபிடிச்சிடுறாரு. ஐயோ, நாம இவன் தானே காட்டுல அன்னைக்கு தொலைச்சிட்டு போனோம், இப்ப பெரிய பையனாகி நிக்கிறானே என்று சொல்லி அந்த வேடுவர் கூட்டத்துக்கு போய் இந்த இளவரசை கூப்பிட்டு, நீ இங்க இருக்க தகுதியற்றவன், நீ நாட்டை ஆளக்கூடிய உரிமை உடையவன், எனவே நீ என்னோடு வர வேண்டும் என்று அந்த இளவரசனை அழைத்து கொண்டு போய் மகுடாபிஷேகம் செய்கிறார். இதுதான் கதை. இதனிலிருந்த கருத்து என்ன அப்படின்னா, இதே போல ஆன்மாக்கள் எல்லாம் இந்த வேடர் என்ற 5 புலன்களில் சிக்கி கொண்டிருக்கின்றன. இந்த 5 புலன்களிலிருந்து விடுவித்து நம்மை இறைவனுடைய திருவடியில் சேர்ப்பது இந்த குருநாதராகிய அரசன் என்று சொல்லுகிறார். அப்படி அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, நமக்குள்ள இருக்கிற சுவாமியே குருவாக நமக்கு உணர்த்தி அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமேகிறார். அந்நியமின்மைனா நம்மோடு அந்நியம் இல்லாமல் நம்மளோடு கூடவே இருக்கின்ற பெருமானை தான் நமக்கு குருவாக இறைவனுடைய அரண்கடல் செலுமே, இறைவனுடைய திருவடியை அடைய வைப்பார். குருநாதர் தான் இந்த பணியை நமக்கு செம்மை மனத்தால் செய்வார் என்று சைவ சித்தாந்தங்கள் நமக்கு அறுதியிட்டு கூறுகின்றன. 20 என்ற நூலை அருள்நந்தி சிவம் எழுதியிருக்கிறார். அது ஒரு சைவ சித்தாந்த நூல். அதுல அருள்நந்தி சிவம் என்ன சொல்றார் அப்படின்னா, கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்து அருளி மண்ணிடையின் மாக்கல் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரால் வேறு இன்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் அப்படின்னு சொல்றார். இந்த செயலுடைய பொருள் என்ன அப்படின்னா, அருள்நந்தி சிவத்தினுடைய குருநாதர் மெய்கண்டார். மெய்கண்டார அவர் சிவனாக பாவிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குருநாதர் சிவபெருமான், அந்த சிவபெருமான் நெற்றி கண்ணை மறைத்து கொண்டும் கண்டத்தில் கரையை மறைத்து கொண்டும் இந்த மண்ணிடத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக மலம் அகற்றும் ஆணவ மலத்தை என்ற மலத்தை நீக்குவதற்காக திருவெண்ணை நல்லூர் என்ற தலத்தில் மெய்கண்டான் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் அவதரித்த தலமாக திருவெண்ணை நல்லூருக்கு சென்று நாம் ஒரு தரமாவது அந்த தலத்துக்கு சென்று அந்த மெய்கண்டாரை வழிபட்டோமே ஆனால் நம்மை அவர் இறைவனுடைய திருவடிக்கு அழைத்து செல்வார் என்று அருள்நந்தி சிவம் நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார். திருமுறைகளும் சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு சொல்லும் மந்திர சொற்கள்.
அந்த சொற்களை நாம் சொல்லி அதை உணர்ந்து அதை கடைபிடிப்போமையானால் அதில் இருக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் நம் வாழ்க்கையிலும் நமக்கு கட்டாயம் நிகழும். அதத்தான் இந்த பாடல்ல அருள்நந்தி சிவம் தன்னுடைய குருவான மெய்கண்டாரை சிவபெருமானே வந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். எனவே சைவ சித்தாந்தம் சிவபெருமானே குருவாக வருவார் என்று நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் மாணிக்க வாசகரும் கண்ணுதலாம் தன்கருணை கண்காட்ட வந்தேகி என்று சொல்லுகிறார். அடுத்து உண்மை விளக்கத்தில் மணவாசகம் கடந்தார் சைவ சித்தாந்த நூல் உண்மை விளக்கம் என்பது. அதில் மணவாசகம் கடந்தார் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பா முக்தி வருவதற்கு வழி ஏது என்று கேட்கிறார்கள். அந்த முக்தி பெறுவதற்கு என்ன வழி என்று மணவாசகம் கடந்தார் இந்த பாடல்ல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பா இம்முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாய் செப்ப கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொள்ளார் கரு ஒன்று நில்லார்கள் கான் என்று சொன்னார். யாரெல்லாம் குருலிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கரு ஒன்றில் பிறக்க மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மீண்டு வாரா வழியை இறைவன் தருவார் என்று சொல்கிறார். அது என்ன குருலிங்க சங்கம வழிபாடு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குரு ஆனவர் நாம எந்த வழிபாடு செய்தாலும் அதை குருவோட செல்ல வேண்டும். அப்புறம் அடியார்களோடு சென்று அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அதனால்தான் சாந்தி அம்மையார் அவர்களும் ஐயா அவர்களும் ஆறுமுகம் ஐயா அவர்கள் எல்லாம் மாணவர்களை தல பிரயாணமாக கூட்டிட்டு போய் ஒவ்வொரு தலத்தையும் குரு லிங்க சங்கம் வழிபாடு நமக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் உள்ள சிரமம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நாம போய் அந்த குரு லிங்க சங்கம வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு புண்ணியங்கள் பெருகும், நாம் இறைவனுடைய திருவடி அடைவோம். நான் சொல்லல, மணவாசகம் கடந்தார் சொல்றார். அப்படி நீங்க குரு லிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொண்டால் கரு ஒன்றில் நில்லார்கள் கான் என்று சொல்றார்கள். அந்த உயிரானது திரும்பவும் ஒரு கருவில் பிறக்காது என்று சொல்லுகிறார். எனவே நாம் அனைவரும் தல யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். குருலிங்க சங்கம வழிபாடாக வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று நமக்கு உண்மை விளக்கத்தில் மணவாசகர் வலியுறுத்துகின்றார். எனவே இந்த முக்திக்கு குரு வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. மேலும் திருவருட்பயனில் உமாபதி தேவநாயனார் சொல்றார், சகலர், அதாவது சகலர்ல நாம தான் சகலர், சகலருக்கு ஏன் குருவாய் வரணும் அப்படின்னு சொல்றார். இந்த உயிர்கள் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் அப்படின்னு தான் இருக்குது. அது சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஞ்ஞானகலருக்கு பெருமான் உள்ளின்று உணர்த்துவார், பிரளயாகலருக்கு தன்னுடைய வடிவத்தை காட்டுவார். எப்படின்னா நெற்றிக்கண்ணையும் கண்டக்கரையும் கையில் மான் மழு ஏந்தி புலியாடை கட்டி கொண்டு வருவார். ஆனால் இந்த சகலருக்கு இறைவன் நேராக வரமாட்டார். இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ்லயே பெருமான் கேட்டுட்டு இருந்தாலும் நாம பெருமான் ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஊனக்கண் பாசம் உணராபதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை வேந்தன பாசம் ஒருவர் தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு மெய்கண்டார் சொல்றார். நமக்கெல்லாம் ஊனக்கண் இருப்பதனால சிவபெருமானே நேராக வந்தாலும் நாம் அதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். எனவேதான் நமக்கு குருவாக சிவபெருமான் வருவார் என்பதை திருவருட்பயன்ல அழகான ஒரு உதாரணம் சொல்லி உமாபதி தேவநாயனார் விளக்குகிறார். என்ன செய்யுள் அப்படின்னா, பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு காட்டுல ஒரு யானை இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற யானையை பிடிக்க வேண்டும்னா என்ன பண்றாங்க? கும்கி அப்படிங்கிற ஒரு பழக்கப்பட்ட யானையை பழக்கிறாங்க இல்லைங்களா? அந்த யானையை காட்டுக்குள்ள அனுப்பி அந்த காட்டுல இருக்கிற யானையை பிடித்து வர செய்யறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிந்த இது இல்லைங்களா? அது போல காட்டு விலங்காக இருக்கின்ற இந்த ஆன்மாவை கும்கி ஆகிய குரு பிடித்துட்டு போய் இறைவனிடம் கொடுப்பாராம் அப்படின்னு எப்படி ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்க. அது மாதிரி இறைவன் குருவாக வந்தால்தான் இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் என்பதற்கு சைவ சித்தாந்தம் நிறைய சான்றுகளை நமக்கு தருகிறது. மேலும் திருவருட்பயனில் 47வது மந்திரம் அறியாமையை நீக்குவது குருவினுடைய திருநோக்கால் என்று சொல்லப்படுகிறது. விடம் நகுலம் மேவினும் மெய் பாவகனின் நீளும் கடனில் இருள் போவது இவன் கண் என்று சொல்லுகிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், ஒருவனை பாம்பு கடித்து விட்டால் அந்த பாம்பிற்கு எதிரான பொருள் கீரி இல்லைங்களா? அந்த கீரி இதன் மேல புரண்டாலும் அந்த கீரியினுடைய சதையை நாம கொடுத்தாலும் அந்த பாம்பினுடைய விஷம் தீராதான். ஒரு மாந்திரிகர் அதை மந்திர உபதேசம் செய்தால்தான் அந்த உடம்பில் இருக்கும் விடம்
பாம்பினுடைய விடம் தீருமா. அதுபோல நாம திருக்கட்சி நம்பியுடைய கதை சொன்னது போல இறைவனே நம்மளோட பேசுவராக இருந்தாலும், இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணுவராக இருந்தாலும், இறைவன் நமக்கு திருவடியை அழைத்து செல்ல மாட்டார். குருவானவர் வந்துதான் நமக்கு திருவடியை அழைத்து செல்வார் என்பது ஒரு அரிய ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு உமாபதி தேவநாயனார் இங்கு விளக்குகின்றார். அடுத்ததாக போற்றி பக்கருடை என்ற உமாபதி தேவநாயனாருடைய நூல், இந்த போற்றி பக்கருடையில ஒரு அழகான விளக்கம் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உமாபதி தேவநாயனாருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தரை சிவனாக பாவிக்கின்றார் உமாபதி தேவநாயனார். பிறவா முதல்வன் பிறந்து, எந்த தாயினுடைய கருவயிற்றிலுமே பிறக்காதவர் சிவபெருமான். ஆனால் இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக ஒரு கருவில் பிறந்து தன்னுடைய தோள்களில் மலர் வீசுகின்ற மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு சம்பந்த நாதன் என்ற பெயரை புனைந்து கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி பசிக்கும், உறக்கத்திற்கும், பயத்திற்கும், இன்பத்திற்கும் ஆளாகின்றதோ அதுபோல இந்த இறைவனானவர், இறைவனுக்கு பசி கிடையாது, உறக்கம் கிடையாது, பயம் கிடையாது, இன்பம் என்பது வேண்டுமில்லை. அவரே குறைவில்லாத நிறைவு, கோதில்லாத அமுது இல்லைங்களா? அவருக்கு எந்த இன்பமும் தேவையில்லை. அவரே பேரின்ப வடிவமானவர். அப்படிப்பட்டவன் இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பசி இருப்பவராகவும், உறக்கம் இருப்பவராகவும், பயம் இருப்பவராகவும், இன்பம் வேண்டுபவராகவும் இந்த உலகில் பிறந்து எனக்கு குருநாதராக வந்திருக்கிறார் என்று உமாபதி தேவநாயனார் தன்னுடைய குருவான மறைஞான சம்பந்தரை பற்றி சொல்லுகிறார். திருவாசகத்திலும் மாணிக்க வாசகர் இறைவனே தனக்கு குருவாக வந்தார் என்பதை குயில் பத்தில் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்லுகிறார். பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறுத்து என ஆண்ட என்று சொல்லுகிறார். அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என்னை ஆட்கொண்டார் என்று சிவபெருமானே குருவாக தனக்கு வந்ததை பதிவு செய்கிறார் மாணிக்க வாசகர். மேலும் கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே, என்னை இந்த கொடு நரகத்துல அழுந்தாம நீதாப்பா காத்தாட்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஒரு இடத்துல நரகம் புகினும் அப்படின்னு திருச்சதகத்துல ஒரு சொல்லுவார் மாணிக்க வாசகர். நான் நரகம் போறதுக்கும் தயாருப்பா, ஆனா நீ எங்கோட வர்றையா, நான் நரகம் போறதுக்கு தயார் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். அதுபோல இந்த நரகத்தில் என்னை அழுந்தாமல் குருநாதராக நீ காப்பாற்ற வேண்டும் என்று மாணிக்க வாசகர் விண்ணப்பம் வைக்கிறார். யார? குருநாதரா. அதே மாதிரிதான் சீவார்ந்து ஈமொய்த்து அடுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே காத்தாட்கொள்ளும் குருமணியே, இந்த உடம்பு ஒரு நாள் ஈமொய்த்து சீ பிடித்து அழுகின்ற நிலைக்கு செல்ல போகிறது. அந்த உடம்பை நான் வெறுத்து உன்னோடு சேர வேண்டும், அதற்கு குருமணியாக நீ அருள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறார். இப்பொழுது இந்த சித்தாந்தம் திருமுறைகளும் எவ்வாறு குருவின் வருகையை பதிவு செய்தது என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம சப்ஜெக்ட் குள்ள வரப்போறோம். அருணகிரிநாதர் சொல்றார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நிறைவு செய்திடலாம். இந்த முதல்ல உருவாய் வருவாய் அப்படிங்கிறார். என்னன்னா, பெருமான் இந்த உயிர்கள் உய்வடையும் போட்டு உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் வருகிறார். உருவமாக முருகப்பெருமான் உருவமாக வருவது நமக்கு தெரியும். அருவமாக ஆகாயத்தலம் இல்லையா? அருவமாக சிதம்பரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றிடத்தை காட்டுவாங்க. அந்த இடத்துல அருவமாக பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அருவுருவம் என்றால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்றாலும் நான் நினைவூட்டுகிறேன், சிவலிங்க திருமேனிதான் அருவுருவமாக நமக்கு வருகிறது. ஏன் நாம இப்ப முருகனை உருவமாக வழிபடுகிறோம், சிவபெருமானை ஏன் அருவுருவமாக வழிபட வேண்டும் என்றால், அந்த அருவுருவத்தில் தான் நமக்கு அறிவு இச்சை செயல் என்பது சமமாக இருக்கிறது. நாம எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு அறிவு இச்சை செயல் வேண்டும் இல்லைங்களா? இன்னைக்கு ஆன்லைன்ல மங்கையர்க்கரசி அம்மையார் என்னை பத்தி யாருக்கும் தெரியாது, எனக்கும் யாரை பத்தி அதிகம் தெரியாது.
இருந்தாலும் இந்த மங்கையர்க்கரசி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நம்மளுடைய இந்த டிஃபன் செய்யற வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம அதற்காக ஒரு நேரம் ஒதுக்கி அதனுடைய ஆசை இச்சை இருப்பதனால்தான் அறிவு செயல்படுவதனால்தான் செயலும் இருப்பதனால் அறிவு இச்சை செயல் இந்த மூன்றும் செயல்படுவதனால்தான் நாம் இந்த ஆன்மீக வகுப்பிற்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல எந்த ஒரு செயல் செய்வதற்குமே அறிவு இச்சை செயல் வேண்டும். இந்த அறிவு இச்சை செயலானது இந்த அருவுருவமாகிய சிவலிங்க திருமேனியில் சமமாக இருப்பதனால் தான் நாம் சிவபெருமானை அருவுருவமாக வழிபாடு செய்கின்றோம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை இந்த உருவம் அருவம் அருவுருவம் என்பதைத்தான் வடமொழியில் சகலம் நிஷ்களம் சகல நிஷ்களம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பெருமான் உருவமாய் அருவுருவமாய் வருகிறார் என்பதைத்தான் கந்தபுராணம் நமக்கு சொல்லுகிறது. அருவும் ஆகுவன் உருவமும் ஆகுவன் அருவமும் உருவமும் இல்லாதோர் தன்மையும் ஆகுவன் ஊழி கருமம் ஆகுவன் நிமித்தமும் ஆகுவன் கண்டாய் பரமன் யாடலை யாவரே பகிர்ந்திடார் பாலார் பாலார் அப்படிங்கிற ஒரு கந்தபுராண செய்யுள் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், சிவபரம் பொருளே ஆறுமுக சிவனாகி முருகனாக அவதரித்தார் என்பது உண்மை. சிவபெருமானே முருகக் கடவுளாக வருகிறது என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. இந்த உண்மையை நம்ம கந்தபுராணத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். என்ன உண்மை அப்படின்னா, சூரபத்மனோட முருகன் போர் வதம் செய்ய வருகிறான். அப்போ சூரபத்மன் தன்னுடைய அமைச்சர்களோடு மந்திர ஆலோசனை நடத்துகிறான். அப்போ சூரனுடைய தம்பி சிங்கமுகன் சொல்றான், திருச்செந்தூரில் தங்கியுள்ள குமரனை நீ சிறுவன் என்று நினைத்து விடாதே. அவன் குமரன் அதாவது சிவபெருமானே முருகனாக எழுந்தருளி இருக்கிறான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அத்தகைய பரம்பொருள் இடம் நீ வரம் பெற்றிருக்கிறாய். சூரபத்மன் சிவபெருமானிடம் வரம் பெற்றிருக்கிறான். ஆனா அந்த வரத்தை அவன் தவறாக பயன்படுத்தி தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றான். எதனால துன்புறுத்துகின்றான்? ஆணவ மலத்தினால் துன்புறுத்துகின்றான். எனவே உன்னை அழிக்க ஈசன் திருவுளம் கொண்டிருக்கிறான். ஆனால் நீ சிவபெருமானிடமிலே வரத்தை வாங்கியுள்ளதால் சிவபெருமான் உன்னை அழிக்க முடியாது. சிவபெருமானிடம் வரத்தை வாங்கியதால் மற்றவர்களும் உன்னை அழிக்க முடியாது. எனவே சிவபெருமானின் திருவுருவாகிய மகனை கொண்டு உன்னை அழிக்க திட்டம் இருக்கிறார். எனவே சிவ பரம்பொருளின் அம்சமாக வந்துள்ள குமரனை நீ சிறுவனாக நினையாதே என்று சிங்கமுகன் இந்த சூரபத்மனுக்கு அறிவுரை கூறுகிறான். அதத்தான் அருவமும் உருவமும் ஆக விளங்குபவர், அருவமும் உருவமும் இல்லாத தன்மையாக விளங்குபவர், ஊழியின் காரியமாகவும் காரணமாகவும் விளங்குபவன் முருகப்பெருமான். எனவே குமாரனின் திருவிளையாடலே எவரும் சொல்ல வல்லார் என்பதை இந்த கந்தபுராண பாடலிலிருந்து நமக்கு சொல்லுகிறார். இதைத்தான் கந்தபுராணம் மேலும் அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று நமக்கு பாடல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்படி பெருமான் நமக்கு குருவாக வருவார் என்பதை அருணகிரிநாதர் அறிவிட்டு சொல்லுகிறார். சித்தியாரும் அப்படித்தான் சொல்லுது. சிவன் அருவுருவம் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன் என்கிறார். அதாவது பெருமான் எல்லாத்தையும் கடந்தவர், இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணாதவன் பெருமான். அவனே இந்த உயிர்கள் உய்வடையும் பொருட்டு குருவாக எழுந்தருளி இருக்கிறார் என்று நமக்கு அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது அருவனாய் அத்தி ஈரூரி பொருத்தமை உருவனாய் என்று அப்பர் எந்த அருவம் உருவம் இல்லாதவர் உருவமாக இந்த உயிர்களுக்காக வருகிறார் என்று பதிவு செய்கிறார். எனவே உருவம் இல்லாத இறைவன் நம்பொருட்டு உருவம் தாங்கி வருகின்றார். ஆனால் அந்த உருவம் பஞ்சபூதங்களால் ஆன உருவம் கிடையாது. நம்ம உடம்பெல்லாம் பஞ்சபூத உடம்பு. நாமெல்லாம் எதற்கு வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு? நம்மளுடைய வினையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் சமயக்குறவர்களும் சந்தானக்குறவர்களும் குருக்களும் எதற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களும் நம்மளுடைய வினையை தீர்ப்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருமேனி எல்லாம் வினையினால் வந்த உடம்பு கிடையாது. அவர்களுடைய உடம்பெல்லாம் அருள் திருமேனி என்று நமக்கு பதிவு செய்கிறார்கள் சான்றோர்கள். அடுத்தது குருவாய் அருவாய் பார்த்தோம். அடுத்தது உலதாய் இலதாய். அது என்ன உலதாய் இலதாய் அப்படின்னா, யாரெல்லாம் பக்குவப்பட்ட அடியார்களோ அவர்களுக்கு முருகன் உலதாக இருக்கிறார். யாரெல்லாம் பக்குவம் இல்லாத அடியார்களோ அவருக்கு இல்லாதவனாக இருக்கிறான்.
எப்படி பக்குவப்பட்ட அடியார்களுக்கு தயிரில் வெண்ணெய் போலவும் பக்குவம் அடையாத அடியார்களுக்கு பாலில் வெண்ணெயை போலவும் பெருமான் முருகப்பெருமான் அருளுகின்றார் என்று சொல்லுகின்றார். அடுத்தது உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய். இந்த சொற்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் மனம் மலர் முழுவதும் பரவி அத்துவிதமாய் நிற்கிறது. இந்த மலர்ல ஒரு மலர் எடுத்துக்கங்க, அந்த மலர்ல வாசனை எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மலர் முழுவதும் அந்த வாசனை பரவி இருக்கிறது. அதத்தான் சைவ சித்தாந்தம் அத்துவிதமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இறைவன் நமக்கு அத்துவிதமாய் கலந்து இருக்கிறார். அப்படி வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு நமக்கு அப்பர் சொல்லுகிறார். துணரில் மலர்கந்தம் துள்ளி நின்றானே என்று திருமந்திரம் இதே பொருளை சொல்லுகிறது. அதாவது எப்படி மலரில் மனம் எல்லா இடத்திலும் கலந்து இருப்பது போல இந்த உடலில் நமக்கு சிவபெருமான் அத்துவிதமாக கலந்து இருக்கிறார், முருகப்பெருமான் அத்துவிதமாக கலந்து இருக்கிறார் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இப்ப உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் சொல்லிட்டோம். அடுத்தது மணியாய் ஒளியாய் அப்படிங்கிற சொற்றொடரை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலக பொருள்களில் மணி சிறந்தது இல்லைங்களா? அதனால்தான் முருகனை மணி என்று அருணகிரிநாதர் அழைக்கிறார். அப்பெருமானை தெய்வ சிகாமணி என்றும் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். ஆணவ இருளை அகற்றும் ஞான ஒளியாக இந்த முருகப்பெருமான் இருப்பதனால் தான் அவர் மணியாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக உருவாய் கருவாய் உயிராய் அப்படின்னு சொல்றார். கரு அப்படின்னா மூலப்பொருள். இறைவன் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பவன், உயிர் தங்கும் கருவாக நிற்பவன், உயிருக்கு உயிராக விளங்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் கருவாய் உயிராய். உயிருக்கு உயிராக இருப்பதனால்தான் கருவாய் உயிராய் அப்படின்னு சொல்லுகிறார். தாயறியா கருவிலிருந்து அமுதூட்டும் தாய் துணையே அப்படின்னு ஒரு குற்றால கந்தபுராண ஒரு வாடல் வரி சொல்லுகிறது. இதனுடைய பொருள் என்னன்னா, தாய் தாம் கருவுற்று இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு முன்னே உள்ளிருந்த அக்கருவிற்கு உணவூட்டும் தாயாக மேலான துணையாக முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு பொருளை சொல்லுகின்றன. அடுத்து கருவின்றி நின்று கருவாய் அப்படிங்கிறார். இந்த கந்தர் கலிவன்பா ஒரு வரி சொல்லுகிறது. என்ன வரி அப்படின்னா, கருவின்றி நின்ற கருவாய் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது எந்த கருவிலுமே பிறக்காத முருகப்பெருமானும் சிவபெருமானும் இந்த உயிர்களுக்காக கருவாக இருந்து எல்லாவற்றையும் படைக்கும் சக்தியாக விளங்கும் முருகனுடைய தன்மையை கந்தபுராணத்தில் கருவின்றி நின்ற கருவாய் என்ற வரிகள் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றன. மேலும் சம்பந்தரும் தனது திருமுறையில் கருவினால் அன்றியே கருயலா மாயவன் உருவினால் அன்றியே உருச்செய்தான் இடம் என்று இந்த கருவிலே நமக்கு கருவாக இருந்து நமக்கு இறைவன் அருளுகின்றார் என்ற தன்மையை சொல்லுகின்றார். மேலும் உருவமில்லாத பெருமான் பிற பொருள்களை உய்வடையும் பொருட்டு உருவமாக நமக்கு அருள் செய்கின்றான் என்பதையும் நமக்கு திருமுறைகள் எடுத்து காட்டுகின்றன. அடுத்தது கதியாய் விதியாய் என்ற சொற்றொடரை எடுத்துக்கொண்டமையானால், கதி என்றால் வீடு பேறு என்று பொருள், விதி என்றால் இந்த வீட்டு வேடை அழிக்கக்கூடிய வழிவகை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் பொழிவை நிறைவு செய்துறேன். அதனால எல்லாரும் என்னடா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கரெக்டாக நம்ம 7:15 ஆரம்பிச்சோம். இந்த 8:15 நாம் இந்த பொழிவை நிறைவு செய்து விடலாம். அடுத்தது விதியாய் வினையாய் விளையின் பயனாகி கொதியா வரு கூத்தை உதைத்தவர் சேரும் பதியா அப்படின்னு திருப்புகழூர் பதியத்துல சம்பந்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த இறைவன் வீடு வேற்றை தருவார். அந்த வீடு வேற்று தருவதற்குரிய வழிமுறைகளாக நாம் இந்த சரியை கிரிய யோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப மார்க்கண்டேயருடைய வயது 16 என்று முதலேயே நிர்ணயம் செய்யப்பட்டது. அது காரணம். அதன் காரணமாகத்தான் கூற்றுவன் வந்தான். கூற்றுவன் மார்க்கண்டேயனுடைய உயிரை பறிக்க வந்தான். அது காரியம். எந்த ஒரு செயலுக்குமே காரணம் காரியம் உண்டு. அதுபோல இந்த மார்க்கண்டேயன் வயது 16 என்பது காரணம். அந்த காரணத்தை நிறைவேற்றுவதற்காக காரியம் செய்வதற்கு காலன் கூற்றுவன் இந்த மார்க்கண்டேயன் உயிரை எடுக்கிறார். அது காரியம். அப்ப இறை வழிபாடு செய்தான். யாரு? மார்க்கண்டேயன். இறை வழிபாடு செய்வது காரணம். அந்த கூற்றுவனை இறை வழிபாடு செய்ததன் காரணமாக சிவபெருமான் அந்த காலனை காலால் உதைத்தார். அந்த காலனை காலால் உதைத்தது காரியம்.
எனவே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம், ஒரு காரியம் முக்கியம். அதுபோல இந்த கதியாய் வீடு வேறு என்பது காரணம். அந்த காரணத்துக்கு காரியமாக இருப்பது என்னன்னா அந்த வீடு வேற்றை அடையக்கூடிய வழிவகை. எனவே கதியாய் என்பது காரணமாகவும் விதியாய் என்பது காரியமாகவும் அமைந்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே விதியாய், கதியாய், விதியாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுன்னு நம்முடைய தலைப்புக்கு வருகிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறார். இறைவன் பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு குருவாக வருவார். மாணிக்க வாசக பெருந்தகைக்கு குருவாக வந்து அருள் செய்தார் என்பதை நாம பார்த்தோம். கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நமக்கு குருநாதர் வந்து மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானை குருநாதராக வந்து ஆட்சி செய்தார், வந்து திருவடி தீட்சை கொடுத்தார். அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது என்று சொல்லுகிறார். அருபரத்து ஒருவன் அப்படின்னா இந்த எல்லா அண்டங்களையும் கடந்து நிற்கின்ற இறைவன் குருபரனாகி வந்து அருளிய பெருமையை நீ சிறுமை என்று இகழாது என்று மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். மேலும் கந்தர் கலிவெண்பாவில் சொல்லுகிறார். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றதோர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி என்று சொல்லுகிறார். கருணை திருவுருவாய் காசிக்கே வந்து குருவாக வந்து என்னுடைய திருநோக்கு செய்து என்னுடைய ஊழ்வினை எல்லாம் போக்கி என்னுடைய இறைவனுடைய திருவடியை அடைய வைத்தாய் என்று கந்தர் கலிவெண்பாவில் குமரகுரு அடிகள் நமக்கு சொல்லுகிறார். எனவே குருவாகிய முருகன், பழனி முருகன் என்றே வைத்துக் கொள்ளலாம். குகனாகிய பழனி முருகன் உருவாய் வருவாய் அருவாய் வருவாய் உளதாய் வருவாய் இளதாய் வருவாய் மறுவாய் வருவாய் மலராய் வருவாய் மணியாய் வருவாய் ஒளியாய் வருவாய் கருவாய் வருவாய் உயிராய் வருவாய் கதியாய் வருவாய் உயிராய் வருவாய் விதியாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் முருகப்பெருமானே குருவாக வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் விண்ணப்பம் செய்வது போல நாமும் ஒரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். குரு என்பவர், அதாவது ஒருவர் எத்தனை சிறந்தவராக இருந்தாலும் அவரை வந்து சிறந்தவராக இருந்தாலும் அவர் என்ன சாப்பிடுகிறாரோ அது வந்து மலமாகத்தான் வரும் இல்லைங்களா? ஆனா ஒரு பசுவானது எதை உண்டாலும் அது மலமாக வராமல் அது ஒரு சாணம் என்ற ஒரு கிருமி நாசினி பொருளாக வெளிவரும் இல்லைங்களா? அப்போ இந்த மலம் அருவருக்கத்தக்கது போல இந்த சாணம் அருவருக்கத்தக்கது அல்ல. ஏனைய மலங்களை எல்லாம் தூய்மை செய்யும் ஒரு கிருமி நாசினியாக சாணம் விளங்குகிறது. பசுவின் சாணத்திலிருந்து பஞ்சகவ்யம் என்ற ஒன்றை எடுக்கிறோம், அதில் அபிஷேகம் செய்கிறோம். மனிதன் தன்னை தூய்மை செய்வதற்காக இந்த பஞ்சகவ்யத்தை உண்ணுகிறான். அந்த புனித பொருள் ஆனது சாணம். அதுபோல இந்த புனித பொருளாக குருவானவர் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்து இந்த உயிரை உய்வடைய செய்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். அதைத்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நமக்கு அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அதுபோல நமது உருவினை மாற்றி கருவினை போக்க வந்த திரு உருவம் தான் குரு உருவம் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது நம்மளுடைய உருவினை மாற்றி, நம்மளுடைய உருவு என்ன, இந்த தூல உடம்பை மாற்றி இந்த கருவினால், அதாவது கருவினை போக்க, நாம உன்னுடைய தாயின் வயிற்றுல கருவாக பிறக்கக்கூடாது. இந்த பிறவாத தன்மையை நமக்கு யாரு தருவா அப்படின்னா திருவுருவம் தாங்கி இருக்கின்ற குரு உருவம் தான் நமக்கு தரும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று அருணகிரிநாதர் நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார். எனவே ஒரு கடலை கடக்க எவ்வாறு மாலுமி முக்கியமோ அதுபோல இந்த பிறவி கடலை கடப்பதற்கு நமக்கு குருநாதர் என்பவர் மிகவும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பிறவி பெருங்கடலை நீக்க குருநாதர் என்பவர் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். ஆதலால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொருவரும் முருக கடவுளை குறித்து தியானம் செய்து பெருமானே சிறியேனுக்கு குருவாக வந்து தேவரீர் அருள் புரிவீர் என்று முழு மனதுடன் ஆறாத காதலுடன் நாம் தினமும் மனமுருகி வேண்டுதல் புரிய வேண்டும். அப்படி இடைவிடாமல் வேண்டுதல் செய்தால், மெஞ்ஞானமாகிய புனிதனிடம் விண்ணப்பம் செய்தால், ஒரு நாள் முருகனே, இந்த பழனி முருகனே குருவடுவாய் வந்து திருவருள் புரிவான் என்பது திண்ணம். எனவேதான் குருவாய் வருவாய்
அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் விண்ணப்பம் செய்தது போல நாமும் குருவாய் வருவாய் அருள்வாய் பழனி முருகனே என்று சொல்லி முருகனிடம் நாம் எல்லோரும் நம் விண்ணப்பத்தை இன்று வைத்து இன்று அதை நாம் ஒரு ஹாரி ஹோம் மெசேஜாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் என்று வழிபாடு செய்கிறோமோ அப்பொழுது வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற இந்த வரிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கந்தர் அனுபூதியின் மகுடமாக இந்த வரிகள் நமக்கு திகழ்கின்றன. கந்தர் அனுபூதி ஒரு கோபுரம் என்று வைத்துக் கொண்டால் அந்த கோபுரத்தின் உச்சியாக இருக்கும் கலசம் எதுவென்றால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற வரிகள் அந்த கோபுரத்தின் கலசமாக இருக்கிறது. எனவே ஆன்மாக்களின் இதய கோயில்கள் இருப்பவன் குகனாகிய முருகப் பெருமான். எனவே குருவாக வருவாய் அருள்வாய் குகனே என்று நாம் முருகப்பெருமானிடம் வேண்டி விண்ணப்பம் செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த வேலுண்டு வினையில்லை குடும்பத்தாருக்கும் எனது ஆருயிர் அம்மா சாந்தி அம்மா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இன்று கிடைத்த சிறப்புகள் அனைத்தும் என் குருநாதர் சம்பந்த சரணாலயர் அடிகளின் திருவடிகளில் என்ன மலர்களாக சமர்ப்பித்து எதையமை பணிகளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அடுத்த செயலை நோக்கி நாம் செல்வோம் என்று சொல்லி இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. அம்மா மிக்க நன்றி, மகிழ்ச்சி. சிவாய நம. திருவடி யாரு பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, கடைசியில பேசுங்க. உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்க கூப்பிடுவோம், கைக்கு தூக்கக்குள்ள நீங்க ஒவ்வொரு அடியார பேசலாங்கம்மா. ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிச்சா இதாயிடும். நம்ம முதல்ல அம்மாவுக்கு ஒரு நன்றி உரை சொன்ன பிற்பாடு அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க எல்லாருமே பேசலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா அழகா விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது உருவாய் வருவாய் என்ற தலைப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சித்தாந்த கருத்தை எடுத்து அவ்வளவு அழகாக சொன்னாங்க. ஒவ்வொரு பாடலையும் சித்தாந்த கருத்தை எடுத்து அவ்வளவு விளக்கமா கொடுத்தாங்க. கடைசி சப்ஜெக்டுக்கு வருவாங்களா நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அம்மா அப்புறம் வந்து கந்த புராணத்துல எடுத்து கரெக்டா அந்த கொண்டு போய் அழகா சேர்த்துட்டாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு கருத்து. உருவாய் வருவாய் சிறப்பு சொற்பொழிவுதான், அவ்வளவு அழகு. ஏன் நமக்கெல்லாம் குரு வர வேண்டும் அப்படின்னு அம்மா அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது குரு சீடர்களை அறியாமைய போக்க, நம்மளாம் சீடர்கள் தான், நம்மளாம் அறியாமைய போக்கதான் நமக்கு குரு வேணும். அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்து கூனா இருள், இருளை, ரூனா விரட்டுவார், இருளை விரட்டுவாருக்கு நம்ம ஏன்னா ஜோதியாக வந்து பெருமான் அருள் புரிவாரு என்று அழகா விளக்கம் கொடுத்தாங்க. ஜோதியை வெளியே வந்து காட்டுவாங்க. பெருமான் நமக்கு குருவா வந்துதான் நமக்கு அறியாமனை நீக்கி அந்த இருளை போக்கி அவர் திருவடியை பெற முடியும்ன்றத குரு நமக்கு வேணும், அவசியம் வேணும் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு மாடு கன்றுக்குட்டி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. சூரியகாந்த கல்லு அது எப்படி பற்ற வேணா, ஒரு சூரிய ஒளி வேண்டும் இல்லையா, அது மாதிரி நம்ம இறைவனை பற்றோம்னா நம்ம சூரிய ஒளி போய் நம்ம குரு வேணும்ன்றத அழகா எடுத்து கொடுத்தாங்க. குருவன் உபதேசம் வேணும், அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க அம்மா. அதாவது தலம் தீர்த்தம், மூலம் தலம் தீர்த்தம் அழகா எடுத்து சொன்ன தாய்மான ஒரு பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்து மூர்த்தி தலம் தீர்த்தம் எப்படி முறையாக நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது இன்னைக்குதான் புதுமையான ஒரு கருத்தா இருந்து. எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போனா ஒரு யாத்திரை போவோம், சாமியை வணங்குவோம், பாடல்கள்லாம் திருவாசகம் தேவாரத பாடல்லாம் பஞ்சபாடெல்லாம் பாடிட்டு வணங்கிட்டு வருவோம். ஆனா அம்மா அன்னைக்கு ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க. என்ன நம்ம விண்ணப்பம் வைக்கணும்னா நமக்கு நல்ல ஒரு குரு வேணும் தான் விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தான். இது வரைக்கும் நம்ம எப்படி கோயிலுக்கு தலப்புராணம் போனா நம்ம இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா இன்னைக்கு அவங்க குரு வேணும்ன்ற விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்ற அந்த தாய்மானவர் சொன்ன அந்த கருத்தையும் எடுத்து சொன்னாங்க. திருக்கச்சி நம்பி ஆழ்வாருடைய விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தாங்க. வரராஜ பெருமானுக்கு காஞ்சிபுரம் ஆலவட்டம் வீசுவார், விசிறி வச்சு வீசிட்டே இருப்பாராம் பெருமானுக்கு. எப்படி நம்ம சேர்மான பெருமானுடைய இறைவனுடைய தன்மையை பெற்றவர், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தன்மையை எப்படி பெருமான் இவர் வந்து உயிர் உலக அத்தனை ஜீவராசிகட்டும் எப்படி அவங்களுடைய தன்மையை அவர் புரிஞ்சு பழகு பேசுவாராம். அதே மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியில இறைவனை பற்றியே பேசுவாரு. அந்த மாதிரி அந்த தன்மையை திருக்கச்சி நம்பி ஆழ்வாருடைய அந்த பேசுகின்ற தன்மையை உண்மையிலே எனக்கு ஆழ்வார் பத்தியில எதுவும் தெரியாது, நாயன்மார்கள் மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு அம்மா அழகா அந்த ஆழ்வார் திருக்கச்சி நம்பிய பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பேசுகின்ற தன்மை அவர்கிட்ட தோழமையோட பேசுவாராம். அவ்வளவு அன்பா அவரோட இரண்டரை கலந்து இருக்கிறாரு.
பெருமானுடைய பேசுவார். அப்ப நண்பர் ஒரு கேள்வி கேட்டதற்கு அந்த வைகுண்டம் கிடைக்குமான்னு கேட்டு வந்து சொல்லு அப்படின்னா ஐயா வந்து கேக்குறாங்க. உடனே பெருமான் என்ன சொல்றாங்க, பெருமான் அவருக்கு உண்டு, மோட்சம் உண்டு, வைகுந்தம் உண்டு என்று சொல்றாராம். திருக்கச்சியப்பன் அப்புறம் எனக்கும் வைகுந்தம் கேட்கிற விதமே அழகா கேட்கிறாராம். எப்ப கொடுப்பாரு என்று கேட்கிறாராம். அவ்வளவு அழகா கேட்ட விதமே அவ்வளவு சிறப்பா கேட்கிறாரு. உனக்கு வைகுண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, என்ன நமக்கு வைகுண்டம் கிடைக்காது அப்படின்னு, நீ வந்து வீசுவதும் உனக்கு நான் பேசுவதும் சரியா போயிடுச்சு, ஆனா வைகுண்டம் வேணும்னா உனக்கு என்ன வேணும், ஒரு குரு வேணும்ன்ற அந்த சொல்றாரு. உடனே குருவை பெற்றுதான் அவர் வணங்கி வைகுண்டம் அடைந்தார். இந்த குருநாதர் வேணும் மிக முக்கியன்றத அந்த கருத்தை எடுத்து சொன்னாங்க. உந்தியாரோ ஒரு பாடல் விளக்கம் அழகா கொடுத்தாங்க. மூடையில் இருந்தது முற்றத்தை இட்டதுன்றது சொன்னாங்க. மூடையில் இருந்ததுன்னா இருள் நிலையில இருந்தோம், நம்ம கேவல நிலையில இருக்கிறோம் இல்லையா, அப்புறம் முற்றத்திட்டு நம்ம திருவடியில போய் சேர்ப்போம். அந்த மாதிரி இந்த சகல நிலையில நம்ம உடம்பெல்லாம் பெருமானே அந்த உயிர்கள்லாம் உய்யும் பொருட்டு நம்ம கேவல நிலையில வந்து சகல நிலையில வந்து அப்புறம் சுத்த நிலையில வந்து பெருமான் திருவடியை அடையணுன்ற அந்த விளக்கம் எடுத்து அழகா அந்த உந்தியாருடைய பாடலோட எடுத்து கொடுத்தாங்க. அதனால நமக்கு என்ன வேணும்னா, நம்ம ஒரு குருநாதர் வேணும்னா நம்ம என்னணும், நம்ம அந்த முன்பிறவில பையனாகதான், முன்பிறவியில் பையனாக திருஞான சம்பந்தரோட ஞானம் பெற்றார் நம்ம கூட நம்ம படிச்சிருப்போம் நம்ம இதுல. அதுவும் முற்பிறவியில் பையனாக குரு நமக்கு வாய்க்க பெறுவார்ன்றது அழகா எடுத்து சொன்னாங்க. தவத்தின் பையனாக குரு வருவாரு கண்டிப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. உந்தியாரோட பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல வாரியாருடைய கதையை அழகா எடுத்து சொன்னாங்க. கட்டாயம் இறைவனை பார்க்கலாம்னா எப்படி பார்க்க முடியும், உன்னுடைய உடம்பே நம்மளால பார்க்க முடியல அப்படின்றதுக்கு முதுகு பகுதியும் முன் முக திருமுகத்தையும் நம்ம தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்கல. 2 நிலையும் நமக்கு வேணும், கண்ணாடி தேவையும் இல்லையா, அந்த உடலை பார்ப்பதற்காக அந்த விளக்கமும் அருமையான அந்த வாரியாருடைய கருத்தையும் எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே கடல் அவ்வளவு தண்ணி இருக்கு, அது குடிக்க முடியாது இல்லையா, அப்ப என்ன பண்ணுது, மழை மேகமாக மாறி மழை பொழுது அந்த நீரை தான் அருந்த முடியும். ஒவ்வொன்று சான்றும் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு நூற்பாவையும் எடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. அப்புறம் சரியே கிரிய யோக ஞான நிலையை எடுத்து கொடுத்தாங்க. இருவனை ஒப்பு எப்படி வர வேணும், திருநாவுக்கரசு தான் உழவார் பெருமா அந்த உழவார செஞ்சுட்டு இருக்கல பொன் பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஓடு செம்பன் ஒக்கவே நோக்குக அப்படின்னு அவர் பெருமான் அந்த பாடலையும் பாடுறாரு. அவர் என்ன பண்றாரு, இறைவனையே நினைக்கிறாரு. அவருடைய இரண்டருக்கு அந்த அன்பு மட்டும்தான், இதெல்லாம் வந்து உண்மை பொருள் இல்ல, மெய்ப்பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த கருத்தை எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் கிடைச்சாதான் நமக்கு சக்தி நீதி பாதம் வரும். சக்தி நீதி பாதம்ன்றது அவ்வளவு ஈஸியான கிடைக்காது. அந்த இருவனை ஒப்பும் மலபரிப்பாக வந்தாதான் சக்தி நீதி பாதம் கிடைக்குன்ற அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல்ன்ற கதையை அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாங்க அம்மா. ஏன்னா அவங்க பெற்றோர் தானே தெரியும் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் என்னென்ன சாப்பிட்டாங்க, என்ன மருத்துவரோட சொன்னா அந்த குரு எப்படி வருவார்ன்றதுக்கு விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தாங்க. அப்புறம் பெருமான் ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலும் சொன்னாங்க. உண்மையிலே மெய்யினா என்னன்னா, இறைவன் நம்மள இருக்க நம்ம உணர்றதே கிடையாது, அந்த உணர்றதுதான் அந்த மெய் தான் உடம்பு, அதுதான் அப்படின்ற விளக்கம் அழகா எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்ததாக மாணிக்கவாச பெருமான் ஒரு பாடல் எடுத்து, ஐயா என்ன அருமையான ஒரு பாடல். சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி மாணிக்கவாசருடைய பெருமானுடைய அந்த ஒரு காலத்துல நம்ம உடம்பு அழிஞ்சு போயிடும், ஆனா அதுக்கு விளக்கம் எடுத்து அவ்வளவு சிறப்பா திருவாசகத்திலே மேற்கோள் காட்டி நிறைய விளக்கம், திருவாசகத்துல கரைச்சு குடிச்ச மாதிரி விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு. அடுத்ததாக நம்ம குழந்தையெல்லாம் பிறக்குதுன்னு சொல்றோமா, நம்ம குழந்தை நம்ம சொல்லிட்டுதான் இருப்போம். ஆனாலும் இது இறைவனுடைய குழந்தைதான், எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த நேரத்துல ஒரு சொல்லக்குள்ள ஒரு உணர்வு எல்லாருக்குமே வரணும்ன்ற தத்துவத்தை அம்மா அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. இறைவனுடைய அடிமை நம்ம எல்லாம் வாடகத்தாய் இந்த காலத்துல இருப்போம், அடுத்த பிரிவுல யாரோ எப்படியோ பிறப்போம் இல்லையா, இந்த பிரிவே நம்ம வாடகத்தாயா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த கருத்தையும் எடுத்து சொன்னாங்க. நானேயோ தவம் செய்தேன் மாணிக்கவாசர் பாடல், அப்பப்பா பக்குவட்ட ஆன்மாக்கள் தான் தானே வருவாருன்றது சொன்னாங்க. ஆமா, இந்த நம்ம எல்லாம் பக்குவப்பட்டாதான் பெருமான் வந்து இப்ப நேரடியாவும் வருவாரு. அப்படி பக்குவப்பட ஊனக்கண்ணுக்கு நம்ம என்ன மனித சட்டை தாங்கிதான் வருவாருன்றதை விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தாங்க. ஒரு கதை, அதாவது இறைவன் தானே வந்து கருணை கொண்டு தானாக வந்து அருப்பு யாருக்கு, நம்ம மாணிக்கவாச பெருமானு தான். அவர் குருவினர்களும் அந்த திருவுடைய தீட்சையும் கொடுத்து அந்த திருப்பெருந்துறையில காட்சி கொடுத்தெல்லாம் அழகா எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அருவம் உருவம் அருவம் நமக்கெல்லாம் எப்படி கடந்தேற்று வருவார் குருவாக வந்து அப்படின்னு அருணகிரிதர் பாடலையும் ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அரிக்கும் பிரம்மருக்கு அல்லாத தேவர்களுக்கும் வந்து தானாக வந்து அருள் செய்கின்றார்ல பெருமா மாணிக்கவாசகருக்கு, அதை எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தாங்க. வாரா வழியர்கள் எப்பப்பா எத்தனை பாடல், அந்த மாணிக்கவாசனுடைய பெருமானுடைய அந்த திருவாசத்துல அம்மானையில ஒரு பாடல் நிறைய எடுத்து விளக்கம் கொடுத்தாங்க அம்மா. சிவஞான போதம், அப்புறம் வந்து
இருபா இருபது, போற்றி பக்ருடை அப்படின்ற பாடல்லாம் ஒவ்வொன்றையும் குருநாதரா வந்து எப்படி நமக்கெல்லாம் அருள் புரிவார்ன்றத, ஒரு குரு எந்த அவசியம் தேவைன்ற கருத்தெல்லாம் அடிச்சுனாங்க. ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு மண்ணை அது ரொம்ப அந்த கதையினுடைய அர்த்தம் நாங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அம்மா இன்னைக்கு அந்த கதையை எப்படி மாத்தி அது அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு மண்ணை வேட்டைக்கு செல்கிற மகன் தொலைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அந்த வேடூர்ல குளத்திலே வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் பெரியவனாக மறுபடியும் இந்த காட்டுக்கு வேட்டையாட அந்த பையனை பார்த்து என்ன சொல்லி, நீ அரசாளக்கூடிய மகன் அப்படின்னு அழிச்சுன்னு போறாங்க. அப்பதான் அந்த ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க, ஐம்புலன்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் அந்த ஐம்புலன்கள அவங்களோட வாழ்ந்து அந்த ஐம்புலன்களோட வாழ்ந்துட்டு இருக்க. அப்புறம் குருவா வந்துதானே அவர் அழிச்சுன்னு போறாரு. நம்மளுடைய ஆன்மாவும் ஐம்புலன்களை அடக்கி நம்ம வாழ்ந்தா நமக்கு குருவா வருவார். அந்த சித்தாந்த கருத்தையும் எடுத்து அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பாடல், கண்ணுதலான் அப்படின்ற ஒரு 20 பாடல், அருணந்தி மெய்கண்டாருடைய நெற்றிக்கண் மறைத்து கொண்டிருந்த ஆணவ மலத்தை நீக்குவது அருணந்தி சிவம் மெய்கண்டார் அப்படி தெய்வமா வழிபட்டாரு. திருநெல்லூர்ல சென்று அந்த தளத்துல மிதிச்சா எப்படி அவருக்கு மெய்கண்டாரே நம்ம ஒரு குருவா கிடைச்ச இறைவனாவே அவர் பாவித்து அந்த வழிபாடு பண்ண அப்படின்னு அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தாங்க. உண்மையிலே நம்ம எல்லாமே சிவத்தல யாத்திரையை செல்லணும். ஏன்னா அவங்க நம்ம அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, நம்ம எல்லாம் ஊனக்கண் பெற்ற ஆன்மாக்கள், அந்த 4 பெற்ற அவர்களும் அந்த மெய்கண்டா சாத்திரங்களுடைய 4 குருமார்களும் அவங்க எல்லாம் என்னது சிவத்திலே வந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சகலரே கிடையாது. அவங்க எல்லாம் மனித பிறவியே இல்லை. அவங்க எல்லாம் இறைவனோட கலந்த அடியார்கள் என்று அவங்களுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி குரு சங்க வழிபாடு செய்தால் கருவுல மீண்டுமே பிறக்க மாட்டோம். உண்மையிலே நம்ம எல்லாம் அதனாலதான் ஒவ்வொரு யாத்திரையா போய் செல்லணும் அப்படின்றது. ஏன்னா அந்த யாத்திரை தலைப்புன்னு செல்ல நமக்கு எல்லாரும் கேட்பாங்க, யாத்திரை போனா உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு எல்லாம் கிண்டல் வேறு பண்ணுவாங்க. அம்மா இன்னைக்கு முக்கியமா அந்த இவர் அந்த மாணிக்கவாசம் மனவாசம் கடந்தாரு அந்த உண்மை விளக்கு அந்த நூலே வருகின்றது. அந்த ஒரு பாடலே உங்களுக்கு சிறப்பா எடுத்துக்காட்டாக விளங்குகின்றதுன்றத எடுத்துக்காட்டாக எடுத்து காமிச்சாங்க அம்மா. அவ்வளவு சிறப்பான, அதனால தல யாத்திரை செல்ல வேண்டும்ன்ற ஒரு கருத்தையும் நம்ம எல்லாருமே உணர்ந்துகிட்டோம். அப்புறம் அடுத்ததாக திருமந்தத்தை ஒரு பாடல் அழகா எடுத்து கொடுத்தாங்க அம்மா. போற்றி பக்தருடைய அதுலயும் ஒரு கதை சொன்ன, ஒரு காட்டுல யானை பிடிக்கணும்னா கொங்கி என்ற யானை அனுப்புதான் பிடிப்பார்கள் இல்லையா. அதனால நம்மளுக்கு வந்து மானை காட்டி மானை பிடிப்பது போல நமக்கெல்லாம் குருவா வரணும். அந்த குருவெல்லாம் எப்படி வரணும், அது என்ன மாதிரி எல்லாம் நம்ம பக்குவப்படணும்ன்றது ஒவ்வொரு பாடல் மூலியமா நமக்கு உணர்த்தி அருணகிரிநாதர் கடைசி முடியல அருணகிரிநாதருக்கு வந்துட்டாங்க அம்மா. அருணகிரிநாதர் கொடுநர்கள் தழுந்தாவே அருணகிரிநாதர் வந்து மறுபடியும் மாணிக்கவாச பெருமானை எடுத்து மறுபடியும் விளக்கம் கொடுத்தாங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய். அப்பா என்ன அழகு! பெருமான் வந்து உருவாகவும் அருவாகவும் நமக்கு வராரு. உருவமா வடிவம் தாங்கி வரும். அருவுருமாக எங்க சிதம்பரத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். வெற்றிடமா இருக்கிற அருவுருவமா இருக்க சிவபெருமானி சிவலிங்கம் தான் அருவுருவமா இருக்கிறவருன்னு சொல்லி அந்த அருவுருவம் தாங்கி எப்படி வரும், அறிவிச்சு செயல், அது 3 செயல்படுவதனாலதான் நமக்கு சமமாக செயல்படணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த அருவுருவன்றதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. கந்தபுராண பாடல்லையும் ஒவ்வொரு பரம்பொரு சிவபெருமான் ஆறுமுக சிவனாக வருகிறான்றதும், சூரபத்மன் போர் புரிவுக்குள்ள அவர் சொல்றாரு சிறுவனா என்று நினைக்காதேன்னு சொல்லி அவர் சிங்கமகா அவர் சொல்லக்குள்ள அவருக்கு அந்த கருத்தையும் எடுத்து நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அவ்வளவு சிறப்பான ஒரு விளக்கம். இன்னைக்கு ஆணவ மலத்தால் திகழரன் சிவ பரம்பொருளேதான் வராரு அப்படின்னு அறிவித்துறாரு. அப்ப கந்தபுராண குருவாக வருவான்ற அந்த பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. சித்தியார் பாடல்ல உயிர்கள் உய்வடையும் பொருட்டு குருவாக வருகிறான்ற சித்தியார் ஒரு பாடலும் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் இந்த பஞ்சபூத ஆனா உடம்பு நம்புடுது, ஆனா வினையை நீக்குதுறக்க அருள் திருமேனி கொண்டு நம்ம பெருமானே வருகிறாரு அப்படின்ற அந்த தத்துவத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அடுத்தது உளதாய் இளதாய் பக்குவப்பட்ட அடியார்களுக்கு வந்து எப்படி எல்லாம் வராரு. நம்ம தயிர்ல வெண்ணெய், அது உதாரணம் ரொம்ப அழகா இருக்கும். பக்குவப்பட்ட அடியாருக்கு தயிரில வெண்ணெய் போல, ஏன்னா தயிர்ல வெண்ணெய் சீக்கிரம் கிடைச்சிடும். ஆனா பால் வந்து பக்குவப்பட்டாதானே அது வர முடியும். அதுதான் பக்குவப்படாத ஆன்மாக்கள் வந்து பாலில் வெண்ணெய் போடல. அது அந்த தத்துவம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் உணர்ந்து சித்தாந்தம் படிச்சவங்களும் இல்லை. அம்மா அவ்வளவு எளிமையா அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு மலர் அந்த வாசனை பாரு, அதுவும் நல்லா கொடுத்திருக்காங்க விளக்கம். முழுவதுமா இறைவன் அத்தியுதமா நம்மளோட கலந்துருக்கிறான். மனம் எப்படி கலந்து இருப்பதான் நம்ம சொல்றோமோ அந்த மணி அதே மாதிரி அந்த மல வாசனை அந்த முழுவதும் இறைவன் அத்தியுதமா நம்மளோட கலந்திருக்கான். அந்த பாடல்ல வந்து அழகா எடுத்து கொடுத்திருக்காங்க. மணி உலக பொருட்களே மணி சிறந்தது. ஆனா ஆணவம் அதுக்கு என்ன சொல்ல, அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன ஒளியாக முருகப்பெருமான் தெய்வ சிகாமணியாக வந்து நமக்கு மணியாய் வந்து அருள் புரிகிறாரு அப்படின்ற அந்த கருவாய் உயிராய் அந்த வரைக்கும் கருவான கருவில பிறந்த கூட உயிருக்கு உயிராய் இருப்பான் பெருமான். அந்த மாதிரி முருகப்பெருமானே நம்ம உயிருக்கு உயிரா இருந்து
நமக்கு அருள் புரிவான்னு சொல்லி அந்த ஒவ்வொரு கதியாயினா வீடு பேரு அந்த காரண காரியத்தோட பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார், குருவா வந்து அருள் புரிவார்ன்றது நிறைய கருத்து எடுத்து அம்மா சொன்னாங்க. நேரம் கருதி அடியேனும் முடித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம. அம்மா உனக்கு என்ன நன்றி சொல்வதுனே தெரியல. அவ்வளவு அழகு நீங்க சொன்ன விதம் அருமையாக பொறுமையாகவும் எல்லோருக்கும் விளங்குமாறு அவ்வளவு அழகாக இந்த விளக்கம் கொடுத்திருந்தீங்க. நிறைய சித்தாந்த கருத்துக்கள், ஏன்னா சித்தாந்தம் படிக்காதவங்களை கூட நிறைய அந்த பொருள் புரிஞ்சுக்கலாம். பாடல் மட்டும்தான் தெரியாது மற்றவங்களுக்கு எல்லாம், இருந்தாலும் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு இடமாக சுட்டி காட்டி இந்த குருவுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அடியேனுக்கும் குருவாக இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு அருள் புரிந்திருக்கிறீங்க. அந்த சார்பாக அடியார்கள் அனைவருக்கும் அடியார்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை, கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. வேலுண்டுவினை குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மீண்டும் நீங்க நம்ம குடும்பத்திற்கு வந்து பலவிதமான நல்ல கருத்துக்களை அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். வாழ்த்து பாடல் பாடி நம்ம அடுத்த அடியார்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. எல்லாரும் போக வேண்டாம், அவசியம் நீங்க பேசிட்டு போகணும். நேரம் இருக்கும், எல்லாம் நேரம் நாமளா வகுத்து கொடுக்கறதுதான், பெருமானே வகுத்து கொடுப்பாரு. அதனால அடியார்கள் யாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்து சொன்னாதான் அம்மாவுக்கு வந்து அடுத்த முறை நமக்கு வரணும்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா இந்த கலந்துரையாடுதல் மிக முக்கியம். அதனால அடியார்கள்லாம் இருந்து நீங்க சிறப்பா சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வான்மிகில் வடாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களும் பேசலாம். யாராவது பேசணும் விருப்பம் இருக்கும் முதல்ல கை